அந்த இளைஞர்களை ஈர்க்கிற சக்தி அவரிடம் வந்து இருந்தது. அந்த சக்தியைத்தான் இப்போது தளபதி விஜயிடம் நான் பார்க்கிறேன். ஏனென்றால் யங்கர் ஜெனரேஷன் அரசியலுக்கு வருவதற்கு தயங்கக்கூடாது. எந்த கட்சியில் இருந்தாலும் ஐ கேனாட் சர்வ் 2 மாஸ்டர்ஸ். இந்த 10 மந்திரியை பார்க்கறது, கையை காலை பிடிக்கிறது, லெட்டர் கொடுக்கறது, கண்ணில் கையை வச்சுக்கிட்டு எனக்கு பஞ்சு வாங்கி கொடுங்கன்னு கேட்குறது. யார்கிட்ட நான் எதுவுமே கேட்டதே கிடையாது. எனக்கு பண்ண வேண்டும் என்று கேட்டதில்லை. நீங்கள் என்னை காட்டிலும் செய்வீர்கள் பைபிள் ஒரு வசனம் வருது. அப்போது கர்த்தர் சொல்லியிருக்காரு, இதை காட்டில் நீங்கள் அதிகமாக செய்வீங்கன்னு சொன்னார். அப்போ அதுக்கு தகுதி உள்ளவனாக நம்மை ஆக்கி கொண்டால் ஏன் அவர் செய்ய மாட்டார் என்று நினைப்பேன். எனக்கு உறுதுணையாக 38 ஆண்டுகள் இருந்தது என்னுடைய துணைவியார் தான். அவங்க காட்டிய அன்பு, அரவணைப்பு, வழிகாட்டுதல். நிறைய பேர் வந்து ஆதரித்து சொல்லுன்னு இருக்கிறார்கள். சில பேருக்கு அதில் வருத்தம் இருக்கிறது. அவை சபை நடத்துகிறாரா, அல்லது இவர் வந்து என்ன சட்டசபை நடத்துகிறாரா, திருச்சபை நடத்துகிறாருன்னு கேட்டாங்க. அவங்களுக்குலாம் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால், நான் என்ன சொல்லிட்டேன், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள், எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் செய்கிறார். ஒரு ஆண்டவரை சொல்கிறேன். நான் ருசித்தவரை பற்றி தான் நான் சொல்ல முடியும். எல்லார் காலில் விழுந்து பதவியை பெற்றவன் வந்து பல பேர் இருக்கலாம். நான் வந்து எனக்கு பழக்கம் இல்லை. நான் வந்து கடவுளை மட்டும்தான் நம்புகிறேன். ஏற்ற காலத்தில் ஏற்ற விதமாக அவர் கிரியை செய்யும்படிக்கு அவர் பலத்தை கைக்குள் அடங்கி இருங்கள்னு சொன்னார் இல்லையா, அதை நான் நம்புகிறேன். எனக்கு வாத்தியார் எம்ஜிஆர் எல்லா வகையிலும். நான் ஒரு மனித நேயத்தோடு மனிதன் எப்படி நடக்க வேண்டும் என்று பைபிளில் என்ன நான் படிக்கின்றேனோ அது வாழ்க்கையிலே பார்த்த ஒரு ஒப்பற்ற தலைவர் எம்ஜிஆர். உனக்கு வாய்ப்பு கிடைக்கிற போது செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. உனக்கு செய்யத்தக்க திராணி இருக்கும்போது செய்யத்தக்கவர்கள் செய்யாமல் இராதே என்பது ஒரு பொதுவான விஷயம். இது என்னால் ஆனது அல்ல, எல்லாம் அவரால் ஆனது. Hello, Uncle. Welcome to the Encounter podcast. So, firstly, congratulations, Uncle. So happy. உங்களோட வின் வந்து எங்கள் எல்லாருக்குமே ஒரு பர்சனல் வின்னாக இருந்துச்சு. காட் உங்கள் மூலமாக வந்து டெஸ்டிஃபை ஆகி க்ளோரிஃபை ஆன மாதிரி நாங்கள் எல்லாம் ஃபீல் பண்ணோம். எப்படி இருக்கீங்க அங்கிள்? நல்லா இருக்கேன். தேங்க்யூ வெரி மச். தேர்தல் நேரத்தில் நீங்கள் நிறைய ஜெபிச்சிங்க. நல்லா வரணும் அப்படின்றதுக்காக உங்கள் குடும்பமாக எனக்காக செய்த உதவிகளை நான் மறக்க மாட்டேன். இந்த தேர்தலுக்கு முன்பாகவே நான் தினந்தோறும் வந்து 20 வருடமாக 1000 முறை சோத்திர பலி டெய்லி சொல்லுவேன். அந்த கீழ்ப்பாக்கில் வந்து ஓட்டிவ் ஷ்ரைன் ஒரு சர்ச் இருக்குது, அங்கே ரெகுலராக போயிடுவேன். நாள் தவறாமல் சொல்கிறத ஒரு வாடிக்கையாக வச்சுருக்கேன். இப்படி ஒரு நாள் நான் ஜெபிச்சிட்டு இருக்கும்போது ஓட்டிவ் ஷ்ரைன் அந்த அடோரேஷன் சேப்பலில் எனக்கு முன்னாடி ஜெபம் பண்ணிட்டு இருந்து வந்தார். கிட்ட வந்து சொன்னார், ஐயா நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது, ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவளை செவையாக்குவேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னு சொன்னார். நான் உடனே அவருக்கு விஷ் பண்ணிவிட்டு நான் ப்ரேயரை கண்டினியூ பண்ணிவிட்டு வந்துட்டேன். 2 நாள் பொறுத்து காரில் நான் அந்த சர்ச்சை விட்டு வெளியே வந்து போயிட்டுருக்கோம். இன்னொருத்தர் காரை நிறுத்தினார். காரந்தேவர் சொன்னார், காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், நீர் நிரம்பத்தக்கதாக பள்ளத்தாக்கில் வெட்டுங்கள் அப்படின்னு எனக்கு ஒரு விஷன் வந்ததுயா, உங்களுக்கு ஒரு பெரிய நன்மை காத்திருக்கு அப்படின்னு சொன்னார். நான் அதுக்காக அவருக்கு நன்றி சொல்லிவிட்டு நான் புறப்பட்டு வந்துட்டேன். இந்த அரசியலில் வந்து நீண்ட நெடும் பயணம். அது 2 பயணம்னா, நான் லயோலா கல்லூரியில் படிச்சுட்டு இருக்கும்போது 71ஆம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய முதலமைச்சர் கலைஞர் அவரை வந்து அழைத்து நான் லயோலா கல்லூரியில் தமிழ் பேரவையினுடைய துணை செயலாளராக இருந்தேன். அப்போது அவரை அழைத்து அந்த பேரவை துவக்க விழாவுக்கு அவரை அழைச்சிருந்தேன். அப்போ வந்து செயலாளராக பொற்கோ செல்வராஜன் நண்பர் இருந்தார். கலைஞர் வந்து பேசினார், நான் நன்றி உரை கூறினேன். அதில் அவ்வளோ திராவிட முன்னேற்ற கழகத்தின் அவ்வளோ அட்டாச்மெண்ட்டோடு நாங்கள் இருந்தோம். ஆனால் 72ல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் துவக்கிய போது அவரால் ஈர்க்கப்பட்டேன். அப்போது எனக்கு அவர் மீது இருந்த அன்பு காரணமாகவும் அவரை ரசித்த காரணத்தினாலும் அவருடைய கட்சியில் நான் வந்து இணைத்து கொண்டேன். லயோலா கல்லூரியினுடைய 3ஆம் ஆண்டு படிக்கிற போது பேரவை தேர்தல் நடந்தது. அதில் நான் வந்து மாணவர் பேரவை செயலாளராக நிறைய வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றேன். நீங்க இப்போ ரீசெண்டா கூட வந்து அசெம்பிளில லாயலைட்னு சொல்லிருக்கீங்கல, அந்த மீம் ரொம்ப ட்ரெண்ட் ஆயிட்டு இருந்துச்சு இன்ஸ்டாகிராம்ல. அவர் வந்து மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் சார் வந்து நான் முதலமைச்சர், நான் என்னையும் அதில் சேர்த்துக்கணும் அப்படின்னு சொன்னேன். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அமைந்தது. அப்போது லயோலா கல்லூரியில் வந்து நான் அந்த மாணவர் பேரவை செயலாளராக ஆன பிறகு ஒரு மாணவர் வந்து என்கிட்ட கேட்டார், மதிய உணவு எனக்கு சாப்பிட வழி இல்லை, எங்கள் அம்மா வீட்டு வேலை செய்கிறார், தாம்பரத்துலேருந்து வரேன்,
மதியானம் சாப்பாட்டுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ண முடியுமான்னு கேட்டார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. என்னென்னா லயோலா கல்லூரி போன்ற ஒரு கல்லூரியில் சாப்பாட்டுக்கு வழி இல்லை என்று ஒரு மாணவர் சொல்வது எவ்வளோ ஆச்சரியம் என்று நினைத்து நான் வந்து முதல்வராக இருந்த ரெவரண்ட் ஃபாதர் குரியாக்கோஸ்டம் அதை போய் சொன்னேன். இப்போ அவர் சொன்னார், இதை மற்ற ஃபாதர்ஸோட பேசி என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கலாம்னு. எனக்கு இரவெல்லாம் தூக்கம் வரல. என்னடா ஒரு பையன் வந்து இப்படி சாப்பாடு இல்லைன்னு கேட்டாருன்னு அடுத்த நாள் நோட்டீஸ் போர்டில் போட்டேன். த ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன் விஷஸ் டு ஸ்டார்ட் a noon meal scheme for the poor boys of Loyola College. Wow. Those who are willing may apply என்று நான் போட்டேன். அந்த வாசகங்கள்லாம் இன்னும் எனக்கு நெஞ்சத்தில் நீங்காது இருக்கிறது. ஏன்னா அடுத்த ஒரு வாரத்துக்குள்ள 16 மாணவர்கள் எங்களுக்கு மதிய உணவு வேண்டும் என்று கேட்டார்கள். அதாவது வெக்கத்தை விட்டு ஒரு மாணவர் பசி என்று சொன்னார். 15 பேர் அதை சொல்லாமல் 16 பேர் சொல்லாமல் இருந்திருக்கிறார்கள். அப்போது இதை ஒரு பெரிய ஸ்கீமாக நம்ம கொண்டு வர வேண்டும் என்று நினைத்தேன். ரெவரண்ட் ஃபாதர் பிரின்சிபலை பார்த்து சொன்னேன், ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கு பணம் கலெக்ட் பண்ணலாம் ஃபாதர், அதை நம்ம வைப்பு தொகையாக வைத்து விட்டால் ஆண்டுதோறும் இப்படி வருகின்ற ஏழை மாணவர்களுக்கு மதிய உணவு திட்டம் கொடுக்கலாம் என்று சொன்னேன். அவர் நல்ல யோசனை தான், நீங்கள் அதை பற்றி யோசனை செய்யுங்கள் என்று என் ஞாபகத்துக்கு உடனே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தான் வந்தார். அவரை போய் பார்க்க வேண்டும் என்று விரும்பி அவருடைய ஆஃபீஸுக்கு போனேன். அது மதிய நேரம் ஒரு 1:30 மணி இருக்கும். அப்போ உள்ளே சாப்பிட்டுட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுப்பார். மாலை வாங்கல் என்று ஒருத்தர் சொன்னார். கீழே இந்த இன்னொருத்தர் சொன்னார், தம்பி நீங்களாம் காலேஜிலேருந்து வந்திருக்கீங்க, போய் கதவை தட்டுங்கன்னாரு. இளம் கன்று பயம் மரியாதை என்பது போல் நான் என்ன பண்ணேன், கடை படிக்கட்டு ஏறினேன், கதவை போய் ஓங்கி ஓங்கி தட்டினேன். அப்போ உள்ளே இருந்து அந்த உதவியாளர் வந்து கேட்டார், முத்துன்னு, என்ன அப்படி கதவை தட்டுறீங்கன்னாரு. இல்லை தலைவரை பார்க்கணும், அவசரமாக பார்க்கணும். அதுக்கு அவர் உள்ளேருந்து அவர் காது கேட்டு விட்டது. அப்போ அவர் சொன்னார், சாப்பிட்டு முடிச்சோன்னு எங்களை உள்ளே அனுப்புனார். அப்போ தான் சாப்பிட்டு முடிச்சிருக்காரு. பக்கத்தில் வந்து மாண்புமிகு கேஏகே மினிஸ்டராக பின்னாளில் மினிஸ்டரான தளபதி அவங்க கிருஷ்ணசாமி அண்ணன் இருந்தாங்க. நான் போய் நடந்ததெல்லாம் சொன்னேன். இப்போ தலைவர் என்னை பார்த்து கேட்டார், நீங்கள் படிக்க தானே போனீங்க, உங்களுக்கு எதுக்கு இந்த வேலை என்று கேட்டார். அப்போ நான் சொன்னேன், படிக்க தான் போனேன், ஆனால் தேர்தல் நின்று இவ்வளோ ஓட்டு பெற்று விட்டேன். இப்போது ஒரு மாணவர் பசி என்றார், 16 மாணவர்கள் கேட்டிருக்கிறார்கள். இவர்களெல்லாம் இப்படி சொன்ன பிறகு நான் எப்படி படிக்க முடியும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள் என்று கேட்டேன். அவருக்கு ஷாக் ஆகிடுச்சு. ஏன்னா சாதாரண என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லைண்ணே அப்படின்னு பயந்து கொண்டு பேசுவார். நான் எப்படி சாப்பாட்டுக்கு வழி இல்லை என்று சொன்ன பிறகு ஒரு மாணவர் பேரவையினுடைய செயலாளர் நான் எப்படி படிக்க முடியும், எப்படி தூங்க முடியும் என்று நான் கேட்டேன். போல்டா, துணிச்சலோட. அவர் வந்து ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு அவருக்கு. அவர் என்ன பண்ணாருன்னா, உடனே தன்னுடைய கண்ணாடியை கட்டி டேபிள் மேலே வச்சார், தன்னுடைய தொப்பியை கட்டி டேபிள் மேலே வச்சார். என்னை அப்படி உத்து பார்த்துட்டே இருந்தார். பக்கத்தில் இருந்த கேட்ட சொன்ன, கே இவரை நன்றாக பார்த்து கொள்ளுங்கள், இவருக்கு நல்ல எதிர்காலம் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, சபாஷ், நல்ல திட்டம், நான் இதுக்கு 10,000 ரூபாய் நிதி தருகிறேன். நான் உடனே சொன்னேன், அண்ணனே நான் நிதி வாங்க வரல, ஒரு ஸ்டார் நைட் நடத்த போகிறோம், நீங்கள் அதில் சீஃப் கெஸ்ட்டாக வரணும், அப்போ நிறைய பணம் எனக்கு கிடைக்கும் உங்களை வச்சு, அதை ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போடணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு. இல்லை நிகழ்ச்சிக்கு வருவேன், பணமும் நான் உங்களுக்கு கொடுப்பேன். நன்றி சொல்லிவிட்டு வந்துவிட்டேன். அப்போ காலேஜுக்கு வந்தால் நிறைய பேர் டிஎம்கே தான். இப்போ ப்ரொஃபஸர்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்க, எங்கள் அப்பா கொடுக்க போகிறார், ஊர் ஃபுல்லாக அப்படி தான் சொல்லுவார், தரமாட்டாருன்னு சொல்லி கொண்டிருந்தார். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஒரு ஜீப் வந்து நிற்கிது, 10,000 ரூபா பணம் கொடுக்குறாரு. வெள்ளைச்சாமி என்று பின்னாளில் துணை அமைச்சராக இருந்த அண்ணன் வெள்ளைச்சாமி மாணவர் பேரவையினுடைய அந்த தமிழ்நாடு அமைப்புக்கு மாணவர் அணிக்கு செயலாளராக இருந்தார். அவர் உடனே வந்து 10,000 கொடுத்தார். எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியம், என்னடா அது சொன்னதை உடனே செய்தார்களே என்று. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா நடிகர்களையும் பார்க்க ஆரம்பித்தோம். நடிகர் திலகம் சிவாஜி அண்ணனை போய் பார்த்தோம். அவர் சொன்னார், நடிகர் சங்கத்துக்கு ஏதாவது நிதி கொடுத்தால் நாங்கள் எல்லாரும் வருகிறோம் என்று சொன்னார். எவ்வளவு நிதி என்று அண்ணன் வி.கே. ராமசாமி, நடிகர் சுந்தரராஜ் சார், அவங்கள போய் பாருங்கள் என்று சொன்னார். போய் பார்த்தோம். அவங்க 1000 ரூபாய் நிதி கேட்டார்கள், தருகிறோம் என்று சொன்னோம். நிகழ்ச்சி ஏற்பாடு நடந்து கொண்டிருந்தது. திடீரென்று பார்த்தா ஹாஸ்டல் ஃபோனுக்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆரே ஃபோன் பண்ணுறாரு. எனக்கு ஃபோன் பண்ணி கூப்பிடுறாரு. இந்த ஃபோன் ஆப்ரேட்டர் பால்ராஜ் ஓடி வந்து, அண்ணே எம்ஜிஆர் லைனில் வந்திருக்காரு. பதறி கொண்டு ஓடி போய், அண்ணே அப்படி என்று கேட்டேன். என்ன உங்கள் நிகழ்ச்சியெல்லாம் எப்படி இருக்கிறது, என்ன ஏற்பாடுன்னு சொன்னார். அது நல்லா ஏற்பாடு நடந்து கொண்டு இருக்கிறது. என்ன நடிகர் சங்கம் 1000 ரூபாய் நிதி, உங்களிடம் நிதி கேட்டார்களா? நடிகர் சங்கத்துக்கு உங்களிடம் நிதி கேட்டால் 2 முறை கேட்டார். ஆமாண்ணே 1000 ரூபாய் கேட்டாங்க. சரி விடுங்க, அதை கொடுத்துட்டா போச்சு அப்படின்னு சொன்னார். அப்புறம் இன்னொரு நாள் ஃபோன் பண்ணார், யார் யார் வராங்க லிஸ்ட்டு கேட்டார். லிஸ்டெல்லாம் படித்தேன். அப்போ சொன்னார், யாராவது தங்களுக்கு பிடித்தமான நடிகரை பார்ப்பதற்கு டிக்கெட் வாங்குவார்கள், ஆனால் அவர் வரவில்லை என்றால் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? கல் எடுத்து அடிப்பாங்க. நான் டிக்கெட் வாங்கினது அவருக்கு தான் வாங்கினேன், அவர் ஏன் வரல
ஒன்று பணத்தை திருப்பி கொடு என்று கோவிப்பார்கள் என்று சொன்னார். நான் சொன்னேன், ஐ வில் என்ஷூர், எல்லாம் வரும்படியாக நான் பார்க்கிறேன், முயற்சி பண்ணுகிறேன் என்று சொல்லிவிட்டேன். திடீரென்று நிகழ்ச்சி அக்டோபர் 22, 73ஆம் ஆண்டு நடைபெற வேண்டும். ஒரு 10ஆம் தேதி போல புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் லயோலா கல்லூரி விழாவில் கலந்து கொள்ள மாட்டார் என்று அதிமுக பத்திரிகையில் ஒரு செய்தி வந்தது. நான் பயந்து விட்டேன். ஒரு பக்கம் கலெக்ஷன் நடந்து கொண்டிருக்கிறது. எல்லா ஏற்பாடும் யூனிவர்சிட்டி ஆடிட்டோரியம் சென்னையில் நடக்கும்போது, பல்கலைக்கழக நூற்றாண்டு மண்டபம். இவர் வரமாட்டார் என்றால் என்ன நடக்கப் போகுது எனக்கு புரியவில்லை. எங்கே இருக்கிறார் என்று கேட்டேன். அவர் ஷூட்டிங் ஷிமோகாவில் இருக்காருன்னாங்க. ஷிமோகா ஹோட்டல் நம்பரை பிடிங்கன்னு. அந்த ஹோட்டல் நம்பரை வாங்கி நான் வந்து லைன் போட்டேன். லேண்ட்லைன் தான். அப்போல்லாம் இந்த மாதிரி டெலிஃபோன் வசதிலாம் கிடையாது இல்லையா, மொபைல்லாம் கிடையாது. லேண்ட்லைனில் போட்ட உடனே அவர் ரூம் கனெக்ஷன் கொடுத்துட்டாங்க. நான் சொன்னேன், அண்ணன் நான் ஜேசிடி பிரபாகர் பேசுகிறேன் அப்படின்னேன். என்ன பிரபாகரன்? அண்ணன் நீங்கள் வந்து நிகழ்ச்சிக்கு வரமாட்டீங்கன்னு செய்தி பார்த்தேன் அப்படின்னேன். அவர் என்ன பண்ணுவார்னா, ஃபுல்லாக லிசன் பண்ணுவார். நீங்கள் எல்லாம் சில பேர் என்ன சொல்லுங்கள் அப்படிலாம் சொல்ல மாட்டார். நம்ம சொல்கிறத உள்வாங்குவதற்காக ஒன்றுமே சொல்லாமல் அமைதியாக இருப்பார். நம்ம தொடர்ந்து பேசணும். அப்போ நான் சொன்னேன், நீங்கள் சொன்னீங்க என்கிட்ட, உங்களுக்கு பிடித்தமானவருக்கென்று டிக்கெட் வாங்குவார்கள், அவர் வரவில்லைன்னா கல்லடிப்பார்கள் என்று சொன்னீர்களே, இப்போ நீங்களே வரலைன்னா என்னை கொண்டு போடுவார்கள்னே, உங்களுக்காக தான் எல்லாமே டிக்கெட் வாங்கியிருக்காங்க. அவர் வந்து அந்த அமைதியை கலைத்து விட்டு சொன்னார், உங்களுக்கு வரேன்னு சொன்னது யார்? நீங்கள் தான் சொன்னீங்க. அப்போ நான் வர்றேன். அக்டோபர் 22 எத்தனை மணிக்கு வரணும்? 6 மணிக்கு நான் இருப்பேன். கரெக்டாக இந்த ஷூட்டிங் ஷெட்யூல்லாம் கேன்சல் பண்ணிவிட்டு சரியாக 6 மணிக்கெல்லாம் உள்ளே நுழைந்தார். இந்த ஜிபா பாக்கெட்டில் நிறைய கேட்பரி சாக்லேட்டில் அதை எடுத்து பிரின்ஸிபல் கொடுத்தார், எல்லாரும் கொடுத்தார். அப்புறம் என்கிட்ட சொன்னார், நிகழ்ச்சி கடைசி வரைக்கும் நான் இருக்க போகிறேன், நடுவில் போக மாட்டேன், சிவாஜி தம்பிகிட்ட போய் சொல்லிடுங்க அப்படின்னு சொன்னேன். நான் போய் அவர்கிட்ட சொன்னேன், இல்லை நான் எங்களுக்கு வேலை இருக்குது, நாங்கள் போகணுன்னு சொன்னாங்க. அவரோடு வந்தவர்களெல்லாம் கிளம்பி விட்டார்கள். கடைசியாக மேடை ஏறினார். நடிகர் சங்கத்துக்கு 1000 கஷ்டம் இருக்கலாம், இவர்கள் ஏழை மாணவர்களுக்கென்று மதிய உணவு திட்டம் ஆரம்பிக்கிறார். அதில் போய் 1000 ரூபாய் நம்ம கேட்ட தப்பு. அந்த 1000 ரூபாய் நான் கொடுத்து விட ஜிப்பாலேருந்து பணத்தை எடுத்து என்கிட்ட கொடுத்தாரு. மொத்தம் 33,000 ரூபாய் கலெக்ட் பண்ணோம். அதை வச்சு மதிய உணவு திட்டம் ஆரம்பித்தோம். இப்போது இதை நான் எதற்காக இவ்வளோ விரிவாக சொல்கிறேன் என்றால், இந்த சின்ன வயதில் ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும், அது மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும். கஷ்டம்னு யாருன்னா சொல்லிட்டா அதுக்கப்புறம் அதை செய்யாமல் என்னால் இருக்கவே முடியாது. அப்படி தான் நான் வளர்ந்தேன். 3வது படிக்கிற போது என் பக்கத்தில் உட்கார்ந்துருந்த மாணவரிடம் என்ன சாப்பிட்டேன்னு கேட்டேன். நாங்கள் பழைய சோறுன்னு சொன்னார். நான் உடனே அப்படியா, இந்த பக்கம் கேட்டேன். அவர் இஸ்லாமிய மாணவர். இட்லி சாப்பிட்டேன்னாரு. எத்தனை இட்லி சாப்பிட்டேன்னு கேட்டேன். 2ன்னாரு. ஏன் 3 சாப்பிடலன்னு கேட்டேன். இல்லை எங்கள் வீட்டில் லிமிட்டாக தான் கொடுப்பாங்கன்னாரு. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அப்போ நான் வீட்டுக்கு போய் எங்கள் அம்மாட்ட சொன்னேன், இந்த பையன் வந்து பழைய சாதம் சாப்பிட்டேன்னு சொன்னான், இந்த பையன் 2 இட்லி தான் சொன்னான், என்னன்னு கேட்டேன், லிமிட்டாக தான் கொடுப்பாங்கன்னு சொன்னாங்க. அப்போ அம்மா சொன்னாங்க, சிலருக்கெல்லாம் கஷ்டம் இருக்கும்பா, அப்படி கஷ்டம் இருக்கவங்க முந்தின நாள் ஊற வச்ச சாதத்தை காலையில் கொடுத்து அனுப்புவாங்க. வேலை பளு காரணமாக கூட சில பேர் அப்படி செய்யலாம். 2 இட்லி என்பது நிறைய வீடுகளில் லிமிட்டாக தான் சமைப்பாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரே மனசு கஷ்டமாக இருந்தது. அந்த பையனுக்கு பசிச்சா அப்புறம் என்ன சாப்பிடும் அப்படி யோசிப்பேன் சின்ன வயசுலேயே. இப்போ அதனுடைய விளைவு தான் அந்த கல்லூரி மாணவனுக்கு சாப்பாடு போடுவதற்காக ஃபிக்ஸட் டெபாசிட் திட்டத்தை ஆரம்பித்தது. அந்த எண்ணம் வந்து இந்த மிகவும் சிறியவனாக இவனுக்கு எதை செய்தீர்களோ அது எனக்கே செய்தீர்கள் என்கிற அந்த வசனத்தினுடைய ஃபுல் கான்டெக்ஸ்ட்டை நான் வந்து அடிக்கடி படிப்பேன். அப்போது வஸ்திரம் இல்லாத வஸ்திரம் கொடுப்பது, மருத்துவமனையில் போய் பார்ப்பது. நான் வந்து சட்டக்கல்லூரியில் படித்து கொண்டிருக்கிற போது ஓய்வு நேரத்தில் என்ன பண்ணுவது என்று இந்த ஆண்ட்ரூஸ் சர்ச், நம்ம தினத்தந்தி ஆஃபீஸுக்கு எதிரில் இருக்கக்கூடிய கர்க், அந்த சர்ச்சினுடைய போதகராக இருந்த ரெவரண்ட் மெக்கன்சி, அவரோட உட்காந்து அவர் நிறைய சமூக சேவையெல்லாம் செய்தார், வெளிநாட்டுக்காரர். அப்போ அவர் கேட்டேன், வாட் யூ வாண்ட் மீ டு டூ டியூரிங் மை லெஷர் டைம் என்று கேட்டேன். அவர் சொன்னார், ஒய் டோன்ட் யூ கோ டு தி மென்டல் ஹாஸ்பிட்டல், அங்கே வந்து கிரிமினல் செக்ஷன் ஒன்று இருக்குது, கொலை செஞ்சவன் தான் அங்கே இருப்பான், அவங்களோட போய் நீங்கள் பேசுங்கன்னார். ஆஸ் எ லா ஸ்டூடெண்ட் நான் என்ன பண்ணுவேன், ஒரு புதன்கிழமை அங்கே போய் உட்காருவேன். எல்லாரும் பாவம், கொலை குற்றத்துக்கு ஆட்பட்டு மென்டலாகி அங்கே இருப்பாங்க. அவங்களோட உட்காந்து நான் இன்ட்ராக்ட் பண்ணணும், பேசணும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த ஆல் இண்டியா ரேடியோவில் கூட வந்து என்ன இந்த மாதிரி ஒருத்தர் வந்து அவங்களோட பேசுகிறாருன்னு இன்டர்வியூ எடுத்தாங்க. அந்த இன்டர்வியூவில் ஒருத்தர் கேட்டாங்க, வெளியிலே பார்க்கின்றவர்களுக்கு அங்கே என்ன வித்தியாசங்க? நான் சொன்னேன், உள்ளே பார்க்குறவங்க பெட்டர்ன்னு சொன்னேன். அப்போ அந்த ஓய்வு நேரத்தை அப்போது எப்படி செலவிடுவது என்பதில் அதை கூட நான் வந்து இந்த மருத்துவமனைக்கு செல்வதை பற்றி நான் செய்தேன். அப்போது பின்னாளில் வந்து அதிகமான சமூக சேவை செய்வதற்கு
அரசியல் ஒரு நல்ல தளமாக என் மனதில் பட்டது. ம். எங்கள் ஊரில் வந்து மிஸ்டர் கோபால்னு ஒரு எம்எல்ஏ இருந்தார். அவர் நான் படித்து கொண்டிருக்கிற காலம் அவர் நடந்து வந்தார். நான் போய் சொன்னேன், சார் இந்த ஊரில் குரங்கு தொல்லை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, அடிக்கடி லைட் எரிய மாட்டேங்குது, இதெல்லாம் கொஞ்சம் பாருங்கள் சார்னு. அவருக்கு என்ன ஆச்சரியம்னா, அவரை புகழ்ந்து பேசுகின்றவர்கள் தான் நடந்து கொண்டிருக்கிறார்கள், அவங்க தான் கூட வர்றாங்க. ஒருத்தர் மடக்கி நிறுத்தி இந்த கேள்வி அவர் கேட்டவுடன், தம்பி யாருன்னு கேட்டார். அப்போ பக்கத்தில் வந்து சொன்னாங்க, சார் அவங்க அப்பா ஜான் சாமுவேல் டன்லப்பில் வேலை பார்க்குறாங்க, இவர் படிச்சுட்டு இருக்காரு அப்படின்னாங்க. இல்லை தம்பி அதை நான் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னார். அவர் பார்க்குறேன்னு சொன்னார். ஆனால் அதுக்கப்புறம் அவர் பார்க்கல. அதே குரங்கு அங்கேயே தான் இருந்தது, லைட் எரியாமல் தான் இருந்தது. அப்போ நான் யோசிப்பேன், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இவர்கள் நம்ம போய் ரெப்ரசன்ட் பண்ண உடனே அதை என்ன செய்தால் ஏன் செய்யவில்லை என்பதையும் யோசிப்பேன். அப்புறம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வந்து என்னை ரொம்ப எப்படி அவர் வந்து சபாஷ் நல்ல எதிர்காலம் என்று சொன்னாரோ, அப்படி எனக்கு வந்து 80ஆம் ஆண்டு அவர் ஆட்சியை கலைத்து விட்டார். 1980 வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷனில் அவர் 2 சீட் தான் ஜெயிச்சார், ஆட்சி கலைந்து விட்டது. அப்போது நான் அவரோடு தொலைபேசியில் நிறைய பேசினேன். நான் என்ன தவறு செய்தேன், என்னை எதற்காக ஆட்சியை இந்திரா காந்தி அம்மா கலைத்தாள் என்று கேட்டால் மக்கள் என்ன பதில் சொல்லுவார்கள், அந்த அம்மா என்ன பதில் சொல்ல முடியும் என்பதை பற்றி நிறைய விவாதிப்பேன். ஃபோனில் தான் பேசுவோம். அவராகவும் எனக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு சில விஷயங்கள்லாம் சொல்லுவார், நான் பதில் சொல்லுவேன். அப்போல்லாம் லேண்ட்லைன் ஃபோன் தான் வருவார். எங்கள் வீட்டில் ஃபோன் இல்லை, பக்கத்தில் ஒரு கடையில் தான் இருக்கும். சவுந்தரபாண்டி அண்ணாச்சி கடையிலேருந்து ஓடி வருவார்கள், எம்ஜிஆர் லைனில் இருக்கார் வாங்க ஓடுவேன். அப்புறம் எடுத்து பேசுவேன், அவர் பேசுவேன். யாருக்கும் என்ன ஆச்சரியம்னா, இவ்வளோ பெரிய முதலமைச்சராக இருந்தவர் ஒரு இந்த சின்ன சின்ன பையன்கிட்ட வந்து பேச, ஆனால் என்ன என்றால் ஏதோ ஒரு விதத்தில் கடவுள் எனக்கு கொடுத்த அந்த ஞானத்தை நான் அவரோடு பகிர்ந்து கொண்டது இன்னும் என் நினைவில் பசுமையாக இருக்கிறது. அப்புறம் கடைசியாக கேட்டார், தேர்தலுக்கு முன்பாக, உங்கள் தொகுதியில் யார் சீட்டு கேட்குறான்னு கேட்டார். நான் சொன்னேன் 7 பேர் கேட்குறாங்கண்ணே அப்படி. நீங்கள் கேட்கலையா அப்படின்னாரு. நான் சொன்னேன், அதை பற்றி நான் நினைக்கவில்லை என்று. இல்லை நீங்களும் போடுங்களேன் அப்படின்னார். கடவுளுடைய பெரிய கிருபை, அந்த தேர்தலில் எனக்கு காலில் அடிபட்டு நான் நடக்க முடியாமல் கிரச்சஸில் வந்தபோது அவர் ஹாஸ்பிட்டலுக்கு தொடர்பு கொண்டு நான் நிற்க முடியுமா என்று கேட்டு சீட்டு கொடுத்து என்னை ஜெயிக்க வைத்தார், கடவுளுடைய கிருபையில். எப்போ சின்ன வயதில் 28 வயதில் எம்எல்ஏ ஆன அந்த பொறுப்பை ரொம்ப அப்பா அம்மா வந்து என்னை வந்து நான் சட்டசபையில் சொன்னது தான். 28 வயசு அங்கிள் ஃபர்ஸ்ட் டைம். ஆமாம். அப்போ வந்து என்னை சட்டசபை கொண்டு வந்து இந்த சென்ட் மேரி சர்ச் உள்ள கொண்டு போய் ஜெபம் பண்ணி சிலுவை போட்டு நான் சட்டசபையில் கூட சொன்னேன். நிறைய பேருக்கு ஆச்சரியம், எப்படி நடந்து கொள்ள வேண்டும், யாருடைய சாபத்துக்கு ஆளாகக்கூடாது, யார் நம்மளை கேள்வி கேட்கக்கூடாது, உண்மையாக இருக்கணும், தவறான வருவாய் இல் காட்டன் வெல்த் வரக்கூடாது, இதெல்லாம் மனதில் ஏற்றி வைத்து விட்டார். அப்போது ஒரு வித்தியாசமான ஒரு எம்எல்ஏவாக இருப்பது என்பது எவ்வளோ சிரமம் என்பது எனக்கு தெரியும். தலைவர் எம்ஜிஆரே என்னை ஒரு முறை அழைத்தார். புகாரே இல்லாத எம்எல்ஏவாக எப்படி இருக்க முடிகிறது என்று கேட்டார். எல்லாரும் உங்களை பற்றி ரொம்ப பிரமாதமாக சொல்லுகிறார்கள், கண்ணியமானவர், எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்று சொன்னார். நான் சொன்னேன், உங்களுக்கு கெட்ட பேர் வரக்கூடாது, அதான் நான் நினைப்பேன் என்று நான் சொன்னேன். இது வந்து ஆரம்ப காலகட்டம். அப்புறம் வந்து அவர் வந்து என்னை வந்து முதல்ல கவுன்சிலர் ஆக்கினார், எம்எல்ஏ ஆக்கினார். அப்புறம் வந்து மாவட்ட செயலர் 17 தொகுதி, இப்போலாம் 2 தொகுதிக்கு தான் எல்லா கட்சியிலும் மாவட்ட செயலாளர். என்னை வந்து 17 தொகுதிக்கு மாவட்ட செயலாளர். ஒருங்கிணைந்த செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு. அதில் வந்து திறம்பட பணியாற்றிய காரணத்தினால எம்ஜிஆர் இளைஞரணியினுடைய மாநில செயலாளர். மாநிலம் என்றால் தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, இந்த கட்சி எங்கெங்கே இருந்ததோ அங்கெல்லாம் செயலாளராக போட்டார். அந்த இன்ட்ராக்ஷன் ரொம்ப பிரமாதமாக நான் பண்ணேன். அதாவது உங்களோடு இருக்கின்றவர்களுக்கெல்லாம் வயதாகிவிட்டது, இன்னும் இளைஞர்கள் தான் வருவார்கள், அவர்களுடைய ஊக்கம் அளிக்கிற விதத்தில் நீங்கள் போஸ்டிங்லாம் போடணும் என்று சொன்னேன். நிறைய கான்ட்ரவர்சி அதில் இருந்தது. அவர் என்னை சப்போர்ட் பண்ணி 12,750 பேர்களை நியமித்தேன். அதிலே பல பேர் பின்னாளில் மினிஸ்டர்ஸ் ஆனாங்க, வாரிய தலைவர்கள் ஆனாங்க, எம்எல்ஏக்கள் ஆனார்கள். அப்போது அந்த இளைஞர்களை ஈர்க்கிற சக்தி அவரிடம் வந்து இருந்தது. அந்த சக்தியைத்தான் இப்போது தளபதி விஜயிடம் நான் பார்க்கிறேன். ஏனென்றால் யங்கர் ஜென்ரேஷன் அரசியலுக்கு வருவதற்கு தயங்கக்கூடாது. நம்ம 80 எம்எல்ஏ ஆனப்போ எங்கள் அம்பத்தூர் சிஎஸ்ஐ கிருஷ்ணநாதர் ஆலயத்தை சேர்ந்த முதியோருடைய எங்கள் அப்பா லே பிரிச்சிருந்த சர்ச், ஐயா என்ன உங்கள் பையனை கொண்டு போய் சாக்கடையில் தள்ளிட்டீங்கன்னு கேட்டாங்க. இப்போ எங்கள் அப்பா சொன்னாங்க, ஏங்க அரசியலில் நேர்மையும் நியாயமாக ஒருத்தர் இருக்க முடியாதா, என் பையன் அப்படி இருப்பார் என்று சொன்னார். ஓராண்டுக்கு பிறகு அதே பெரியவர் எங்கள் அப்பாட்ட வந்து என்ன சொன்னாங்கன்னா, ஐயா ஒரு ப்ராப்ளம் ஆச்சையா, நாங்கள்லாம் எஸ்பியை போய் பார்க்க போனோம், உங்கள் பையன் ஃபோன் பண்ணாருப்பா, ஐயா எஸ்பி எங்களை எழுந்து நின்று வரவேற்றார் என்று சொன்னார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம சபையை சேர்ந்தவர்கள் அரசியல் ஈடுபாடு ஏன் வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால், மற்றவர்களுக்கு உதவுகின்ற வாய்ப்பை கொடுக்கக்கூடியதாக அதை மாற்ற வேண்டும். தவறு செய்யாதவர்களாக நாம் இருக்க முடியும் என்பதை காட்ட வேண்டும். முன்மாதிரியாக நாம் இருக்க வேண்டும். கிறிஸ்துவை பிரதிபலிக்கின்றவர்களாக நாம் இருக்கக்கூடும் என்பதை மக்களுக்கு எப்படி தெரிவிக்க முடியும்?
அப்படி ஒரு தெரிவிக்கின்ற வாய்ப்பைத்தான் கர்த்தர் எனக்கு பல காலகட்டங்களிலே தந்தார். அதனால தான் அந்த பெரிய பொறுப்புகள் வகிக்கிற போதும் நேர்மையாக, உண்மையாக என்னால இருக்க ஏன்னா முடிந்தது. அங்கிள் நீங்க சொல்றது ரொம்ப உண்மை. இன்னைக்கு வந்து ஒரு கிறிஸ்டியன் பாலிடிக்ஸ்குள்ள போறாங்கன்னா, அது வந்து ரொம்ப ஒரு பெரிய விஷயமா, அது தப்பு இல்லையா? போகலாமா? அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோட தான் எல்லாருமே இருக்காங்க. உங்க அப்பா கிட்ட அந்த காலத்துல எப்படி கேட்டாங்களோ, அதை இன்னுமே அப்படியே தான் இருக்காங்க அங்கிள் அது மோஸ்ட்டா. அது வந்து கொஞ்சம் மாற்றிக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் அரசியல் சாக்கடை, அரசியல் வந்து அயோக்கியர்கள் கடைசி புகலிடம் எல்லாம் வந்து வசனத்துக்கு வேணா உதவும். ஆனால் எல்லா தரப்பினரும், எல்லா ஜாதி, மத, இனம் சேர்ந்த எல்லாருமே அரசியலில் ஈடுபட வேண்டும். பைபிளே அவ்ளோ லீடர்ஸ் அண்ட் பத்தி சொல்லியிருக்கு. நம்ம படிக்கிறோம் ஜோசஃபா இருக்கட்டும், இன்னும் எவ்ளோ பேர் இருக்காங்க. அவ்ளோ நல்லா வந்து ஆண்டாங்க. அவங்க இருந்த அந்த இடத்த. ஆண்டார்கள், ஆலோசகர்களாக இருந்தார்கள். ராஜாக்கள் எல்லாம் வந்து அவருடைய ஆலோசனை கேட்கக்கூடிய அளவுக்கெல்லாம் இருந்தார்கள். அது வந்து ஏன் வந்து அரசியலில் ஈடுபட மறுக்கிறார் என்றால், சில பேர் செய்கிற தவறு காரணமாகவும், சில பேரை பற்றி பரப்பப்படுகிற செய்திகள் காரணமாக பயந்து விடுகிறார்கள். ம். இங்கே போனால் நம்மளை வந்து குற்றம் சொல்லிடுவாங்களோ, நம்மளை ஜெயிலில் தள்ளிடுவாங்களோ, நம்மளை தவறாக பயன்படுத்தி இந்த அச்சம். ஆனால் இந்த அந்த அச்சமெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்து கொண்டு ஐ எம் ஸோ ஹாப்பி டு இன்ஃபார்ம் யூ அண்ட் தி நம்மளுடைய லிசனர்ஸ்க்கெல்லாம் நான் சொல்ல விரும்புவது என்னன்னா, தளபதி விஜய் அவர்கள் இந்த வந்ததுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஐ am able to see huge youngsters being attracted towards him. நான் விஜய் ஜோசப் என்று அவர்கள் சொல்லுகிற போது, மக்கள் அவர் மீது வைத்திருக்கிற ஒரு நம்பிக்கை. இளைஞர்கள், இளம் பெண்கள் வந்து என்ன நினைக்கிறார்கள் என்றால், நாம் நம்ப வேண்டிய ஒரு தலைவராக இவர் இருப்பார். ஒரு நேர்மையாக நடப்பார். லஞ்ச லாவண்யம் இல்லாத ஆட்சி இங்கே கிடைக்கும். ஏன்னா மக்கள் பேசுவது, பத்திரிகையில் பார்ப்பதெல்லாம் இந்த லஞ்ச வழக்கு, அதிலே மோசடி, இதிலே தவறு, இந்த வந்து மந்திரி மீது இவ்வளவு ஊழல் குற்றச்சாட்டு என்றெல்லாம் பார்த்து பயந்து போயிருந்த அந்த யங்கர் ஜெனரேஷன் இப்போ இவரை பார்த்து ஒரு புது யுகம் பிறக்கிறது. ஒரு புதிய சகாப்தம் வந்து விட்டது. கண்டிப்பா அங்கிள். பிகாஸ் இவ்ளோ நாள் வந்து எங்க வீட்ல வந்து எல்லா பேரண்ட்ஸ் தான் வந்து பார்ப்பாங்க. உட்காந்து நியூஸ். அதுக்கப்புறம் இந்த பாலிடிக்ஸ், அதுக்கப்புறம் அசெம்பிளி. எங்கள பொறுத்தவரைக்கும் அசெம்பிளில சும்மா ஏதோ போறாங்க, சைன் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் டைம் நாங்க வந்து இந்த தடவ அசெம்பிளில நடக்கிறத வந்து அவ்ளோ கிளியரா ஃபாலோ பண்ணி, நெறைய பேர் எங்களுக்கு வந்து ஃப்ளோர் டெஸ்ட்னா என்னன்னு அப்பதான் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் தெரிஞ்சது. கிளாக் வைஸ். ஆ. ஸோ எல்லாமே எங்களுக்கு ரொம்ப ஃபேசினேட்டிங்கா இருந்தது. நாங்க அவ்ளோ இன்ட்ரஸ்டடா எல்லாருமே உட்காந்து பாலிடிக்ஸ வந்து இப்ப ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். சாதாரணமாக வந்து ஓட்டெடுப்பு வந்து இந்த மானிய கோரிக்கை நடக்கும்போது ஏற்போர் ஆம் என்க எல்லாரும் ஆம்னு கத்துவாங்க. மறுப்போர் இல்லை என்க. கொஞ்சம் பேர் வந்து மறுக்கிறோன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னுவாங்க. மறுப்போரை குறைவு, ஏற்போரை அதிகம், தீர்மானம் நிறைவேறியது போயிட்டே இருப்பாங்க. ஆனால் இது வந்து ரொம்ப ஃப்ளோர் டெஸ்ட்டு. கவர்னர் வந்து உங்களுடைய மெஜாரிட்டியை நீங்கள் ப்ரூவ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டார். ம். அப்போ இட் ஷுட் பி ஃபுல் ப்ரூஃப். என்னென்ன பண்ணணுன்றத சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு இது 2வது மெத்தடு. இந்த மெத்தடு தான் வந்து ரெக்கார்ட் பண்ணலாம். செய்கிறவங்க நேரில் பார்க்கலாம். எதிர்த்தவர் யார், ஆதரித்தவர் யார் என்று உலகத்துக்கு தெரிய வேண்டும். இன்னொன்று லைவ் கவரேஜ் பண்ணணும்னு நாங்கள் முடிவெடுத்தோம். ஏன்னா எல்லாரும் ஜனங்க பார்க்கட்டுமே. ம். யார் யாருக்கு ஓட்டு போடுறாங்க, யார் மாறுறாங்க, யார் இப்படி இருக்காங்கன்னு பார்த்தோம். அது பெரிய வெரி சக்ஸஸ்ஃபுல் ஈவெண்ட். எல்லாரும் அதை வந்து ரசித்து பார்த்தார்கள். இது ஒரு புதுமையாக இருந்தது. தொடர்ந்து இது மாதிரி லைவ் டெலிகாஸ்ட் பண்ண முடியுமா என்பதை பற்றி ஆலோசித்துக் கொண்டிருக்கோம். டெஃபினட்டா அங்கிள். இன்னைக்கு வந்து உங்கள வந்து நாங்க ஸ்பீக்கரா வந்து ரொம்ப சந்தோஷமா ஹானரபிள் ஸ்பீக்கரா பார்க்குறோம். பட் அந்த இடத்துல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் உங்கள எலெக்ட் பண்ணும்போது, உங்களோட பிரஷர் அன்னைக்கு இல்ல உங்களோட மைண்ட் செட் எப்படி இருந்துச்சு அங்கிள்? இல்லை, முதல் நாள் வந்து நான் என்னை எலெக்ட் பண்ண யுனானிமஸ் எலெக்ட் பண்ணப்போ நான் நல்லபடியாக பேசணும்னு நினச்சேன். ஏன்னு சொன்னால் சம் மெசேஜ் மஸ்ட் கோ டு த பீப்புள். நான் யார், நான் எப்படி இருக்க விரும்புகிறேன், நான் எப்படி இந்த சபையை நடத்துவேன் என்பதை மக்களுக்கு தெரிவிக்க விரும்பி தான் என்னுடைய முதல் பேச்சு அமைந்து அது நிறைய பேருக்கு பெரிய வரவேற்பு. அதை பிப்ளிக்கல் வேர்சஸ்லாம் நான் சொன்னேன். அதை நிறைய பேர் வந்து ஆதரித்து சொல்லுன்னு இருக்கிறார்கள். சில பேருக்கு அதில் வருத்தம் இருக்கிறது. அவை சபை நடத்துகிறாரா அல்லது இவர் வந்து என்ன சட்டசபை நடத்துகிறாரா, திருச்சபை நடத்துகிறாருன்னு கேட்டாங்க. அவங்களுக்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால், நான் என்ன சொல்லிட்டேன், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள், எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் செய்கிறார் ஒரு ஆண்டவரை சொல்கிறேன். நான் ருசித்தவரை பற்றி தான் நான் சொல்ல முடியும். எனக்கு தெரிந்தவரை பற்றி தான் நான் சொல்ல முடியும். எனக்குள் இருக்கிறவர் பெரியவர் என்று நான் உணர்ந்த காலத்தில் அதை நான் அடுத்த வசனம் என்ன சொன்னேன் நான், உனக்கு வாய்ப்பு கிடைக்கிற போது செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. உனக்கு செய்யத்தக்க திராணி இருக்கும்போது செய்யத்தக்கவர்கள் செய்யாமல் இராதே என்பது ஒரு பொதுவான விஷயம். அதாவது நீங்கள் எம்எல்ஏ உங்களை உட்கார வச்சுட்டார் கடவுள். அப்போ உங்களுக்கு செய்யத்தக்க திராணி கொடுத்துட்டாரு. நீங்கள்லாம் செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இருக்கக்கூடாதுன்னு பொதுவாக நான் சொல்கிறேன். அதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணுன்னா,
கடவுள் ஒரு நல்ல வாய்ப்பை கவுன்சிலராகவோ, எம்எல்ஏவாகவோ, எம்பியாகவோ, ஒரு சபை போதகராகவோ, அல்லது ஒரு ஒரு கோயில் குருக்களாகவோ, ஒரு மத போதகராக இஸ்லாமியராக இருந்தாலும், நீங்க உனக்கு கொடுக்கப்படுகிற அந்த வாய்ப்பை செய்யத்தக்கவனுக்கு செய் என்று சொல்கிற மெசேஜ். அது எங்க பைபிள் எவ்வளோ நல்லா சொல்லுது, எவ்வளோ தெளிவா சொல்லுது என்பதை நான் சொல்றேன். அடுத்தது என்ன சொன்னேன்? "உன்னில் அன்பு கூறுவது போல நீ பிறரை பிறரில் அன்பு கூறுவாயாக" சொல்லுறதுல என்ன தப்பு இருக்கு? அத வந்து அது சில பேர் அதை விமர்சித்து அதை பத்தி நான் இன்னும் சொல்லுவேன். எனக்கு எது எது மனதில் படுகிறதோ, எதில் பைபிளில் நல்லது என்று படுகிறதோ, அதை எடுத்து இன்னொரு இடத்துல நான் சொன்னேன், நடுநிலைமை தவறாமல் இருக்க வேண்டும் என்பதற்கு குரான் என்ன சொல்லுகிறது? பைபிள் என்ன சொல்லுகிறது? அதேபோன்று பகவத்கீதை. அதுவும் நான் சொன்னேன் இல்லையா? அப்போ என்னை பொறுத்தவரைக்கும் நான் நடுநிலைமையில் இருக்க வேண்டும். ஆனா அதே சமயத்தில் எனக்கு தெரிந்த, நான் பார்த்த, நான் அனுபவிக்கிற வேத வசனங்களை நான் சொல்வதில், அதன் மூலமாக மற்றவர்களுக்கு பயன் கிடைக்குமானால், அதை ஏன் நான் சொல்லக்கூடாது என்று நான் நினைக்கிறேன். கண்டிப்பா அங்கிள். பட் ஆனா இவ்ளோ கான்ஃபிடென்ட்டா யாருமே வந்துட்டு அவங்களோட ஃபெய்த்த வந்து சொல்ல மாட்டாங்க. உங்களோட வீட்டுக்கு நான் வரும்போது கூட ஒரு விஷயம் என்னைய ரொம்ப என் ஹார்ட்ட டச் பண்ணது வந்து அந்த வெளியில இருக்க போர்டு. "ஜீசஸ் இஸ் த ஹெட் ஆஃப் திஸ் ஹவுஸ்" அப்படின்னு உண்மைதான். சொல்லிட்டு, நீங்க வந்து பிரைவேட்டா வந்து நீங்க காட எவ்ளோ ஹானர் பண்ணி அவருக்கு முக்கியத்துவம் குடுத்து அந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ் குடுத்தீங்களோ, காட் வந்து அது உங்களுக்கு வந்து பப்ளிக்கா அவர் உங்கள ஹானர் பண்றாரு நான் பெர்சனலா ஃபீல் பண்ணேன் அங்கிள். உண்மையா. உங்களோட ஃபர்ஸ்ட் என்கவுண்டர் காடோட எப்போ இருந்துச்சு அங்கிள்? நீங்க எப்படி வந்து கடவுள் பத்தி நீங்க அது தெரிஞ்சுக்கிட்டீங்க? எப்போ ருசி பார்த்தீங்க? நான் வந்து ரொம்பவே சின்ன வயசுலயே வந்துமா ஒழுங்கா சண்டே கிளாஸுக்கு போவேன். ஓகே. ஐ ஒன்லி ரிக்வெஸ்ட் எவ்ரி சில்ட்ரன் மஸ்ட் கோ டு த சண்டே கிளாஸ் ரெகுலர்லி. நான் அதில தான் வந்து நான் பெற்ற பயிற்சி. இன்னும் கூட என்னுடைய சண்டே கிளாஸ் டீச்சர் இருக்காங்க. சிசிலியா டீச்சர் அம்பத்தூர்ல இருக்காங்க. முதலில் 11 வயதிலேயே ஒழுங்காக சண்டே கிளாஸ் போனதுக்கு பைபிள் தான் பரிசு எனக்கு. அது பத்திரமா வச்சிருக்கேன். தொடர்ந்து பள்ளிக்கூடம் முடிக்கிற வரைக்கும் நான் தான் 2வது இடங்களில் வந்து நிற்பேன். அவ்வளவு எல்லா கட்டுரையினை எழுத வேண்டிய பைபிள் வசனங்களை சொல்வதாக இருந்தாலும், எழுதுவதாக இருந்தாலும் அதில் ஆர்வமாக நான் செய்தேன். இன்னொன்று, ஜெபித்தால் நடக்கும், விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். இதை நான் வந்து சோதிச்சு பார்ப்பேன். சோதிச்சு பார்க்காதேன்னு பைபிள் இருந்தால் கூட நான் கேட்பேன். இதை செய்வேன்னு என்று கேட்பேன். ஒரு முறை உங்களுக்கெல்லாம் வந்து சொன்னால் ஆச்சரியமாக இருக்கும், நம்ப கூட மாட்டீர்கள். ஆனால் எனக்கு மட்டும்தான் அது தெரியும். ஃபுட்பால் விளையாடிட்டு இருந்தோம் கிரவுண்டில். நான் ஸ்கூல் படிக்கிறேன். திடீர்னு மழை வந்து நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக விளையாடும்போது பசங்க சொன்னாங்க, ஐயோ என்னப்பா இந்த மாதிரி நேரத்தில் மழை நான் சொன்னேன், இருங்க நான் வந்து ஜெபிக்கிறேன், மழை நின்றுடுன்னு சொன்னேன். கை அப்படி உயர்த்திட்டு, ஆண்டவரே மழை இப்போ நிற்கணும்னு. கேன் யூ பிலீவ்? மழை நின்றது. இப்போ இது ஒரு முறை அல்ல, ஒரு 4, 5, 6 ஆண்டுகளுக்கு முன்பாக மகரிஷி வித்யாலயா பள்ளிக்கு போகிறேன். சீஃப் கெஸ்ட்டாக போய் உட்கார்றேன். அப்போ அந்த அனௌன்ஸ் பண்ணுறாரு, இப்போது வானம் இருண்டு வருகிறது, ஒருவேளை மழை வந்துவிட்டால் இந்த நிகழ்ச்சி பக்கத்தில் இருக்க ஹாலில் நடக்கும்னாங்க. நான் பேச எழுந்தேன். நான் ஜெபித்திருக்கிறேன், மழை வராது. ஆனால் நான் காருக்கு போகிற போது கார் ஏறும் முன்பாக மழை தூறல் விழும்னு சொன்னேன். நிகழ்ச்சி நடந்தது, மழை வரவில்லை. மேடை விட்டு இறங்கி நான் காருக்கு போகிறேன், மழை பெய்தது. இதை நான் என்னுடைய வாழ்த்தில் பார்க்கிறேன். லிட்டில் சிஸ்டர்ஸ் ஆஃப் த புவர், என் வீட்டு பக்கத்தில் முதியோர் இல்லம், அங்கே போய் உணவு கொடுத்து கொண்டிருக்கிறேன். எப்போது விருப்பப்பட்டாலும் கொண்டு போய் கொடுப்பேன். உணவு கொடுத்து கொண்டிருக்கிறேன். சிஸ்டர்ஸ் எல்லாம் கையை உயர்த்தி மழை வரப்போகிறது, அவர்கள் ஸ்பெஷல் ப்ரேயர் வச்சுருக்காங்க. அந்த ப்ரேயர் அவங்க சொல்கிறாங்க. சிஸ்டர்ஸ் என்ன சொல்கிறீங்கன்னு? மழை வரக்கூடாதுன்னு ஜெபிக்கிறோம். அப்போ சிஸ்டர் கவலைப்படாதீங்க, நானும் ஜெபிக்கிறேன், மழை வராது சிஸ்டர். நானும் கைகளை உயர்த்தி ஜெபித்தேன். அவங்கள்ட்ட சொன்னேன், சிஸ்டர் யூ வில் சி, மழை வராது. அப்போது இந்த மழை வராது என்று சொல்லி ஜெபித்த உடனே, இது மழை வராது இருப்பதை நான் பார்த்தோன்னே எனக்கு என்ன ஆச்சரியம் என்றால், ஊக்கத்தோடு ஜெபித்தால், விசுவாசத்தோடு ஜெபித்தால், கடுகளோ விசுவாசம் இருந்தால் மலையே பெயர்க்கலாம். அப்போ நீங்கள் என்னை காட்டிலும் செய்வீர்கள் பைபிள் ஒரு வசனம் வருது. அப்போ கர்த்தர் சொல்லியிருக்காரே, இதை காட்டிலும் நீங்கள் அதிகமாக செய்வீங்கன்னு சொன்னாரே, அப்போ அதுக்கு தகுதி உள்ளவனாக நம்மை ஆக்கி கொண்டால் ஏன் அவர் செய்ய மாட்டார் என்று நினைப்பேன். அப்படியே சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ஜெபம் பண்ணுவேன். அது எனக்கு சொல்லுவது பொருத்தமாக இருக்கும். யோட்டிப்ஸ்லைன் கேத்தலிக் சர்ச் தான். ஆனால் அங்கே ஒரு சிலுவை இருக்கும், அங்கே போய் நின்று ப்ரேயர் பண்ணுவேன். எது கேட்டாலும் கிடைக்கும். மற்றவர்கள் கொண்டு போய் காட்டுவேன், இங்கே வாங்கப்பா, இங்கே வந்து ஜெபிங்க, இங்கே ஜெபித்தா உங்களுக்கு நடக்கும். அப்போது சில பேர் சொல்லுவாங்க, நாங்கள் அங்கே போய் சொன்னால் தான் ஜெபிச்சா தான் நடக்குமா, வேறு இடத்துல ஜெபிச்சா நடக்காது. நடக்கும். விசுவாசத்தோடு இருப்பதற்கு எனக்கு ஒரு இடம் என்று கிடைத்தது, அமைதியாக இருக்கிறது என்று நான் போகிறேன். அந்த கருப்பு சிலுவை முன்பாக நின்று பாருங்கள் சொன்ன பல ஹிந்து ஃப்ரெண்ட்ஸ், பல நேரங்களில் என்னோட வந்து சொல்கிறாங்க, அண்ணே நீங்கள் சொன்னீங்க நாங்கள் போனேன்னே, கேன்சர் குணமாயிடுச்சு, அண்ணா அங்கே போய் ஜெபிக்கிறேன்னே, நடக்கிறது என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்போது அந்த விசுவாசத்தை கூட்டிக் கொள்ளுகிற போது அது நடக்கும் என்பதை பார்த்த பிறகு நான் அதை வாழ்க்கையில்
தொடர்ந்து கடைபிடித்துக் கொண்டிருக்கிறேன். பல நன்மைகளை நான் வந்து பார்க்க முடிகிறது. மற்றவர்களுக்கு சொல்ல முடிகிறது. கண்டிப்பா அங்கிள். நீங்க வந்து இந்த விமென் வெல்ஃபேர்க்காகவும் ஒரு பைபிள் ஃபவுண்டேஷன் வச்சிருக்கீங்க. அத பத்தி எங்களுக்கு இல்ல கொஞ்சம் விமன் சொல்லுங்களேன். வெல்ஃபேர் இல்ல. அதாவது ஒரு நான் என்னுடைய துணைவியார் நான் வந்து அம்பத்தூர்லேருந்து ஷிஃப்ட் ஆகுறோம் இங்க சென்னைக்கு. அப்போ எந்த சர்ச்சுக்கு போலான்னு வந்து முதல்ல கதீட்ரல் சர்ச்சுக்கு கூட்டு போனேன். அவங்க பார்த்தாங்க, இங்க வேண்டாம். குட் ஷெப்பர்ட் சர்ச்சுக்கு கூட்டு போனேன். பார்த்தாங்க, இங்க வேண்டாம். வெஸ்லி ராயப்பேட்டா வந்தேன். இந்த சர்ச் தான் நம்ம வரணும்னு சொன்னாங்க. 94ல அங்க உறுப்பினர் ஆனோம். மரத்தடியில நின்று கொண்டிருப்பேன். கால தாமதமாக போகிறபோது, நெறைய பேர் பைபிள் இல்லாம வருவாங்க. இவங்கெல்லாம் ஏன் பைபிள் இல்லாம வராங்க? வாங்க பணம் இல்லையா? படிக்க நேரம் இல்லையா? கொண்டு வர வேண்டாம் என்று நினைக்கிறார்கள். நினைப்பது உண்டு. அப்ப யோசிச்சேன், ஆண்டவரே! ஒருவேளை பைபிள் இல்லாத ஜனங்க எனக்கு முதல்ல பைபிள் தான் பிரைஸா கிடைச்சது. ஒருவேளை வாங்க முடியாத ஜனங்கள் இருந்தா ஒரு 50 பைபிள் நான் நேர்ந்து கொள்கிறேன். 50 பைபிள் நான் ஃப்ரீயா குடுக்குறேன் மாசம் மாசம் என்று வேண்டினேன். என் மனைவியிடம் வந்து சொன்னேன். அவங்க சொன்னாங்க, "எவ்வளோ ரூபான்னாங்க?" ரூ. 80 ஒரு பைபிள். அப்ப 50 பைபிள் 4000. ஓ! இது வித்தின் அவர் பட்ஜெட் தான் பண்ணலாம். அவங்க எம்எஸ்சி ம். பிஎட். ஓகே. என்னை என்னுடைய பெற்றோர் எப்படி பக்தி வைராக்கியமாக வளர்த்து ஆளாக்கி உருவாக்கினார்களோ ஒவ்வொரு காலகட்டம், அப்படி எனக்கு உறுதுணையாக 38 ஆண்டுகள் இருந்தது என்னுடைய துணைவியார் தான். அவங்க காட்டிய அன்பு, அரவணைப்பு, வழிகாட்டுதல். என்ன சொன்னாங்க, "ஓ! இட் இஸ் வித்தின் அவர் பட்ஜெட் தான் பண்ணலாம்னு" சொன்னாங்க. 50 பைபிள் எப்படி குடுப்பேன்னா, திருமணத்துக்கு போனா பரிசா குடுப்பேன். பீச்சில போய் நின்று இலவசமாக நான் பைபிள் கொடுக்கிறேன். விருப்பம் உள்ளவர்கள் வாங்கிக் கொள்ளலாம்ன்னு சொல்லிக்கொண்டே போவேன். சில பேர் கை நீட்டுவாங்க. பஸ்ல ஏறுவேன். நிக்கிற பஸ்ல ஏறி, "சார் யாருக்காவது பைபிள் வேணுமா? இந்தாங்க இலவசமா தரேன்" குடுத்துவிட்டு இறங்கி விடுவேன். எந்த விதமான கூச்சம் பட மாட்டேன், வெட்கப்பட மாட்டேன் சொன்னேன். அந்த 50 பைபிள் ஆரம்பிக்கும்போது எனக்கு இருந்த வருமானம் போதுமானதா இருந்தது. ஆனா நம்புங்கள், 3 மாதத்திலே நான் 500 பைபிள் கொடுக்க முடிந்தது. 1 வருடத்துக்குள்ளாக 1000 பைபிள் மாதம் கொடுக்க முடிந்தது. அப்புறம் சில மாதங்கள் 2000 பைபிள், சில மாதம் 3000 பைபிள். அப்போ என்ன என்றால், நம்முடைய கர்த்தர் கடனாளி அல்ல. நாம் வந்து ஒருத்தர் சொன்னார் என்கிட்ட, ஊழியம் இந்த பை வேதாகம கடத்தல்காரன் என்ற ஒரு புக் இருக்கு. நீங்க அதெல்லாம் படிக்கணும். வேதாகமத்தை கொடுப்பதற்காக கம்யூனிஸ்ட் நாடுகளுக்கு எப்படி ஒருத்தர் போய் பைபிளை மறைத்து மறைத்து எடுத்துக்கொண்டு போய் கொடுத்தார் என்பதை பற்றி அருமையான புத்தகம். அதை வாங்கி படித்தேன் நான். இப்ப இன்னும் விரிவுபடுத்த வேண்டும் என்று ஆசைப்பட்ட நேரத்தில் தான் என்னுடைய துணைவியார் மருத்துவமனையில் அவர் மறைவதற்கு முன்பாக சொன்னார்கள், இந்த சென்னை மற்றும் தமிழ்நாட்டில் கொடுப்பதற்கு பதிலாக வடநாட்டிலே எங்கெங்கே ஊழியம் நடக்குது அங்கெல்லாம் நீங்கள் வந்து இந்தி பைபிள்லாம் கொடுங்க. மோகன் சி லாசரஸ் ஐயா கொடுங்க. அது மாதிரி ஊழியக்காரர்கள் கொடுங்க. அகஸ்டின் ஜெபக்குமார் அவங்களுக்கு அங்கிள்க்கும் இப்போ கூட குடுத்திருந்தீங்க. அவருக்கு வந்து ஆ. ஒரு நண்பர் உறவினர் ₹5,00,000 பணம் அனுப்பி அவருக்கு அனுப்புங்கள் பைபிள் என்று சொன்னார். உடனே கொண்டு போய் அவர் கொடுத்தேன். அப்ப என்ன என்றால், இந்த பைபிள் ஊழியம் என்பது ரொம்ப பரவலாக்கப்பட வேண்டும், எல்லோருக்கும் தர வேண்டும் என்பதற்காகத்தான் ஹோலி பைபிள் ஃபவுண்டேஷன் என்று என்னுடைய துணைவியாருடைய விருப்பப்படி அவர்கள் மறைவதற்கு முன்பாக அவர்கள் ஆசைப்பட்டபடி அதை ஆரம்பித்து இப்போது இந்தியா முழுவதும் பைபிள்லாம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். சூப்பர். அது நீங்க சொன்னீங்க, ஆன்டி வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாங்க உங்களுக்கு ஆமா, 38 ஆமா, இயர்ஸ்ன்னு. ஆமா. ஆன்டி பத்தியும், உங்களோட பிள்ளைங்க பத்தியும் எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன் நீங்க. அதான் சொன்னேனே, ஆண்டி வந்து ஒரு அ முழுமை பெற்ற ஒரு பெண் எப்படி இருக்க வேண்டும் என்று வேதாகமம் சொல்லுகிறதோ, அப்படி ஒரு எல்லா வகையிலும் வந்து அவங்கள சொல்லலாம். படிப்பறிவு, அதாவது இன்னும் வேடிக்கையா சொல்லணும்னா, எனக்கு திருமணத்தை பற்றி நான் சொல்லுகிற போது, ஒரு திருமணம் தடைப்பட்டது. தலைவரிடம் போய் சொன்னேன், தடைபடுகிறது. அப்ப அவர் சொன்னாரு, "ஏன் கவலைப்படுறீங்க? அறிவும், அழகும் உள்ள ஒரு பெண் உங்களுக்கு வருவார்ன்னு" சொன்னாங்க. அவங்கள போய் நான் வந்து பார்த்தபோது அவங்க சொன்னாங்க, "எம்ஜிஆருடைய மடியில் நான் வந்து சின்ன பிள்ளையா இருக்கப்போ உட்கார்ந்துருக்கேன்." எப்படின்னு கேட்டேன். அப்போ சினிமா நடிக்க ஆசைப்பட்டு எங்க அப்பா, அம்மா என்னை கூட்டிட்டு போய் மதுரையில அவரை பார்க்க வைத்தார்கள். நான் அவர் மடியில உட்கார்ந்து, "நான் பேபி ஷகிலாவை விட நன்றாக நடிப்பேன்" என்று சொன்னேன். "அட பாருப்பா, இந்த வயசுல போட்டியா? நீ நன்றாக படிப்பாய், நன்றாக படிக்க வேண்டும்" என்று சொன்னார்கள். அதேபோன்று எம்எஸ்சி மேத்தமேட்டிக்ஸ் படித்த நிறைய அ அதிக மதிப்பெண் பெற்று அவர்கள் செயின்ட் ஜோசப்ஸ் காலேஜ் திருச்சியிலே வந்தார்கள். என்ன கஷ்டம்னா, தனக்குள்ளே இருந்த திறமைகள் 1000 திறமைகள் அவரிடம் இருந்தது. எந்த விஷயத்தை எடுத்தாலும் உடனே தீர்வு சொல்லக்கூடிய ஆற்றல் அவரிடம் இருந்தது. ஆனா என்ன என்றால் நான் முடக்கி விட்டேன். எனக்கு என்ன வருத்தம் என்றால், என்னுடைய வேலைப்பளு காரணமாகவும், நான் அரசியலிலே பரிமளிக்க வேண்டும் என்பதற்காகவும் தன்னையே அவர்கள் தியாகம் செய்தார். படிப்பு, அறிவு, திறமை எல்லாவற்றையும் ஒடுக்கிக் கொண்டு என்னை மட்டுமே ஃபோக்கஸ் செய்ய வேண்டும், நான் மட்டும் வளர வேண்டும் என்று நினைத்து பல தியாகங்களை அவர் செய்ததை அதனால தான் அன்னைக்கு சட்டசபை பேசுகிறபோது என்னால் பேச முடியாமல் நான் கொஞ்சம் தழுதழுத்து விட்ட காரணம் என்னென்றால், நினைக்கிற போதெல்லாம் அவள் எனக்கு செய்த அவள் உறுதுணையாக இருந்ததை பற்றியும், பக்கபலமாக இருந்ததை பற்றியும் நான் நினைக்க நினைக்க ரொம்ப ஏனென்றால் எல்லா கணவன்மார்களும் ஒன்றை பண்ண வேண்டும். ஹாஸ்பிட்டல்ல வந்து என்னுடைய மனைவி என்ன சொன்னது, நீங்க வந்து உங்க மேல எனக்கு எந்த குறையும் இல்ல. ஆனா இன்னும் கொஞ்ச நேரம் உங்களோடு பேச வேண்டும் என்று நினைப்பேன். பேச முடியாமல் போய்விட்டது என்று சொன்னார்கள். அப்போ என்னன்னா, அந்த
கணவன்மார்கள் கொஞ்சம் மனைவி பக்கம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அவளோடு பேச வேண்டும். அவங்களோட இன்டராக்ட் பண்ண வேண்டும். 50 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மனைவி இப்போ இல்லை. 40 வருஷத்துக்கு முன்னாடி அடங்கி போக வேண்டும், ஒடுங்கி போக வேண்டும் என்ற மனைவி இப்போ இல்லை. சுதந்திரம் கொடுக்க வேண்டும், பேச வேண்டும், கருத்துக்களை கேட்க வேண்டும். அவர்கள் சொல்வதிலும் நியாயம் இருக்கும் என்பதை உணரக்கூடிய கணவனாக இப்போது இருக்க தற்கால இளைஞர்கள் மாறி வருவது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஃபேமிலி வீட்டுக்கு வந்தாங்க. அவரை பார்த்து அவங்க ஒய்ஃப் வந்து, டேய் ஜார்ஜ் இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டாங்க. நான் சொன்னேன், ஒய்ஃபை பார்த்து, என்ன டேய் ஜார்ஜ்னு கூப்பிட்றாங்கன்னு. அட ஏங்க நீங்கள் இப்பெல்லாம் அப்படி தான் ஜனங்க மாறி விட்டார்கள், உரிமையோடு கூப்பிடுகிறார்கள். அவரை வந்து ஏன் என்ன கூப்பிட்ட அப்படின்னு வந்தார். நம்மலாம் அப்படி பேசுனதில்லை அப்படிங்கிறேன். நம்ம காலத்தில் அப்படி இருக்க முடியாது. எங்கள் அப்பா அம்மா என்னை வந்து இப்படி இந்த பெண்ணை வளர்த்திருக்கிறார்கள், இப்படி வளர்த்தார்கள் என்று என்னை பெருமைப்படுத்துகிறது, நீ பேர் வாங்க வேண்டும் சொல்லி தான் அனுப்பிச்சாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, முதல் இரவு வந்து உங்கள் காலத்தை விட்டு நான் கும்பிட்டேன் அப்படின்னாங்க. ஆமாம் ஞாபகம் இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டேன். இல்லை இல்லை எங்கள் அப்பா அம்மா சொல்லி அந்த காலத்தில் நீங்கள் வந்து அந்த காலத்தில் உங்கள் அப்பா அம்மா சொல்லி, இப்போல்லாம் வந்து நடைமுறை வேறு. ஆக வந்து ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் த ஹஸ்பண்ட் மஸ்ட் கிவ் டு த ஒய்ஃப்ஸ் என்பது தான் என்னுடைய அட்வைஸாக இருக்கிறது. என்னுடைய பிள்ளைகள் 3 பிள்ளைகள். அமலன் சாம்ராஜ் இந்த தாவேகா கட்சியினுடைய 2 ஆண்டு கால உறுப்பினர். அவர் தான் சீனியர் எனக்கு. நான் ஜனவரியில் தான் சேர்ந்தேன். அவர் 2 இயர்ஸாக அவரோட தலைவரோட அன்பை பெற்று ட்ராவல் பண்ணுறார். அது மாநில செய்தி தொடர்பாளராக இருக்கார். என்னுடைய 2வது மகன் அலெக்ஸ் சின்னசாமி என்னுடைய வியாபாரத்தெல்லாம் பார்த்துக்கிறாரு. ரொம்ப திறமையாக அதை ஹேண்டில் பண்ணுறாரு. என்னுடைய டாக்டர் வந்து ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர். அவங்க வந்து கிரேஸ் ஃபவுண்டேஷன் என்று இந்த போதையில்லா தமிழகம், தமிழ்நாட்டில் போதை இருக்கக்கூடாது என்று ஒரு பெரிய என்ஜிஓ நடத்துகிறார்கள். பள்ளிக்கூடத்திலேருந்து ஆரம்பித்து ப்ரிவென்டிவ் கேர், அதாவது குடிப்பவர்களை திருத்துவதற்கு இந்த மறுவாழ்வு மையங்கள் மட்டும் போதாது, சின்ன வயதிலேயே அவர்களை வந்து திருத்த வேண்டும் என்று நிறைய ஸ்கீம்ஸ் எல்லாம் வச்சு அவர்கள் செய்து கொண்டிருக்கு. இதுதான் குடும்பத்தை பற்றிய இப்போதைய. நான் ஒரு இடத்துல ஒரு நியூஸ் பேப்பர்ல ரீட் பண்ணேன். எம்ஜிஆர் அவர்கள் வந்து கூட உங்ககிட்ட சொன்னாங்க போல, இது மாதிரி எனக்கு ஒரு பொண்ணு இருந்திருந்தா டெஃபினட்டா உங்களுக்கு தான் கல்யாணம் பண்ணி வைப்பேன் அப்படின்னு. அதாவது என்னன்னா, என் மீது அவர் வைத்திருந்த அளவிட முடியாத அன்பிற்கு வந்து என்னால் நிறைய உதாரணங்கள் சொல்ல முடியும். பிப்ரவரி 12, 1984 என்னுடைய உதவியாளர் கண்ணையாவுடைய திருமணத்துக்கு வில்லிவாக்கம் ராயல் தியேட்டருக்கு வந்தார். இப்போ பேசும்போது நம்ம என்ன சொல்லுவோம், சின்ன பையன் நான் அப்போ என்ன சொன்னேன், எனக்கு வாழ்த்த வயதிலே திருமணமே எனக்கு ஆகவில்லை என்று சொன்னேன். அப்போ அவர் மைக்கை பிடிச்சார். இவர் திருமணம் ஆகவில்லை என்று சொல்லுகிறார். அப்பா அம்மா வந்திருக்கீங்க. அப்பா அம்மா எழுந்து நின்னாங்க. இவருக்கு நீங்கள் பெண் பார்க்கின்ற நான் பார்க்கட்டுமான்னு கேட்டார். நீங்கள் பாருங்கன்னாங்க. என் மனைவி ஜானகி அனுப்பி இவருக்கு பெண் பார்க்க போகிறேன். எனக்கு ஒரு மகள் இருந்திருந்தால் நான் பிரபாகரை தான் கொடுத்திருப்பேன் என்று மேடையில் அனௌன்ஸ் பண்ணேன். தமிழ்நாட்டில் அவருடைய அரசியல் வரலாற்றில் யாருக்கும் அப்படி அவர் சொன்னதே இல்லை. அதை பலமுறை பல மேடைகளில் திரும்ப திரும்ப சொன்னார். இன்னொரு மேடையில் நான் அதை பற்றி சொல்லாதப்போ சொன்னார், எல்லா மேடையிலும் இவர் திருமணம் ஆகவில்லை என்று சொல்லுவார். திருமணம் அவசியமாக திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று எனக்கு அட்வைஸ் பண்ணார். அதுக்கு வந்து வழி செய்ய வேண்டும் என்று சொன்னார். இன்னொரு முறை வந்து கொறடாவாக இருந்த மணிமாறன் அண்ணன் சொல்லியிருக்காரு, என்ன இவர் திருமணம் ஆகவில்லைன்னு சொல்லிட்டே இருக்கார், நம்ம ஒன்று பண்ணலாமா மணிமாறன், இவருக்கு நம்மளா பார்த்து ஒரு பெண்ணை வீட்டுக்கு எதிரில் போய் உண்ணாவிரதம் உட்கார வச்சு இவரை வந்து திருமணம் பண்ண வைக்கலாமான்னு சிரித்து பேசியிருக்கிறார். அப்போ என் மீது எவ்வளவு அன்பாக இருந்தார் என்பதை நான் வந்து பார்த்துருக்கிறேன். அதில் ஒன்றுதான் எனக்கு ஒரு மகள் இருந்தால் பிரபாகரை கொடுத்திருப்பேன் என்பது. வாவ் அங்கிள். நாங்க எப்பவுமே உங்கள வந்து ரொம்ப சிரிச்சுட்டு, ரொம்ப ஹாப்பியா, பப்ளியா அப்படி பார்த்துருக்கோம். ஆனா உங்க ஜர்னில வந்து இன்னைக்கு நாங்க உங்கள பார்க்கும்போது, ஒரு சக்சஸ்ஃபுல் எம்எல்ஏ பார்க்குறோம். இன்னொரு சைடு ஹானரபிள் ஸ்பீக்கரா பார்க்குறோம். பட் ஆனா நீங்க வந்து ஒரு ஸ்ட்ரகிள் கடந்து வந்திருப்பீங்கல்ல, இன்னைக்கு இந்த லெவலுக்கு வரதுக்கு. அத பத்தி எங்ககிட்ட கொஞ்சம் ஷேர் பண்ணுங்களேன். அதாவதுங்க, அரசியல் போராட்டத்தில் வந்து எனக்கு வந்து புரட்சி தலைவர் அம்மாவோடு ரொம்ப நெருக்கமான தொடர்பு என்றால் அதை பற்றி விரிவாக சொல்லணும். என்னிடம் கேட்டுதான் பல விஷயங்களில் நாங்கள் 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணி தான் பல முடிவுகளை ஒரு பீரியடில் எடுத்தோம். ஜேல இருந்தோம். ஜானகியிலேருந்து என்னை அழைத்தார்கள். நான் உங்களை அழைக்கிறேன், இந்த கட்சியில் வாருங்கள் என்று ஜெயலலிதா அம்மா என்னை அழைத்ததால் தான் 2வது முறை அவங்கள போய் சேர்ந்தேன். ரொம்ப மதித்தார்கள். அவரோடு தான் காரில் போனேன். சட்டசபையில் 25 மார்ச் அவர்கள் வந்து அவர் தாக்கப்பட்ட போது அவரோடு காரில் பயணித்தவன் நான். அப்போது நடந்த சம்பவங்களை பற்றிலாம் ரொம்ப அதிகமாக நேரம் நான் எடுத்து சொல்ல விரும்பவில்லை. இன்னொரு முறை பேசலாம் அதை பற்றி. அதுக்கப்புறம் எங்கே போனாலும் என்னை தான் காரில் அழைத்து சென்றார்கள். விமானத்தில் போனாலும் அவரோடு நான் தான் போயிருக்கிறேன். ஆனால் அந்த ப்ராக்சிமிட்டியே எனக்கு விரோதமாக அமைந்தது. ரொம்ப நெருக்கமாக அவரிடம் நான் போகிற போது ஆபத்தும் எனக்கு வந்தது. நான் பின்னாளில் கட்சியை விட்டு நீக்கப்பட்டேன்.
இப்போ எங்கள் மனைவி என்ன சொன்னாங்கன்னா, இதை விட உண்மையாக நேர்மையாக யார் இருக்க முடியும், நம்மளுக்கு அரசியலே வேண்டாங்கன்னாங்க. வேண்டாம் என்று நாங்கள் முடிவெடுத்த அன்று காலை கலைஞர் எனக்கு கார் அனுப்பினார். அவருடைய நெருக்கமாக இருந்த மேயர் பட்டுராஜன் மதுரை, அவரை அனுப்பி இன்னும் 16 பேர் ஒரே நாள் இருக்கு. அண்ணன் KKS ராமச்சந்திரன், திருநாவுக்கரசு அண்ணன், திருப்பூர் மணிமாறன், உக்கம்சந்த், கருப்பசாமி 16 பேர் லீடர்ஸ் நீக்கினாங்க. அப்போ கலைஞர் சொல்லியிருக்காரு, இந்த 16 பேரில் எனக்கு ஒருத்தர் வேணும்பா, ஜேசிடி பிரபாகரனை அழைத்து வா, எனக்கு அவர் வேண்டும் என்று கேட்டு என்னை விரும்பி அழைத்தார். நான் போகல. என்ன சொன்னேன்னா, எங்கள் மனைவி நான் வந்து இனிமேல் அரசியலே நம்மளுக்கு வேண்டாம், போதும், இவ்வளவு பணியாற்றிய பிறகு ஒரே நாளில் அன்செரிமோனியஸாக வெளியே அனுப்புனாங்களே, வேண்டாம் என்று நினைத்தேன். 5 ஆண்டு காலம் சும்மா இருந்தேன். அப்புறம் மூப்பனார் ஐயா என்னை பார்த்தார்கள், வாங்க என்னோடு இருங்க என்று கேட்டார்கள். அதனால் நான் போய் அவரோட கொஞ்சம் பணியாற்றினேன். அப்புறம் மீண்டும் ஒரு நாள் நினச்சேன், இந்த அம்மா வந்து இன்னும் சரிப்படுத்துறதுக்குரிய வாய்ப்பு வருது, ஏன் சேரக்கூடாது என்று திருச்சபைக்கு போய் ஜெபம் பண்ணி ஒரு கடிதம் எழுதி ஏசப்பா காலில் வச்சு ஜெபித்து அவர்களுக்கு அனுப்பினேன். 11:30 மணிக்கு அனுப்பினேன். 4:30 மணிக்கு என்னை கூப்பிட்டார்கள். எல்லாருக்கும் என்ன ஆச்சரியன்னா, ஜெயலலிதா அம்மாட்ட 11:30 மணிக்கு லெட்டர் அனுப்பிச்சு 4:30 மணிக்கு கூப்பிட்றாங்களா, இவர் பொய் சொல்கிறான்னு நினைத்தார்கள். ஆனால் நான் அனுப்பினேன். கூப்பிட்டார்கள். பிஏட்ட கேட்டாங்களாம், ஏன்பா இவரை தெரியுமான்னு. இல்லைம்மா இவரை பற்றி இல்லைப்பா இவர் எங்கேயோ வந்திருக்க வேண்டியவர்ப்பா, எல்லாம் தடைப்பட்டு போய்விட்டது என்று மீண்டும் என்னை எம்எல்ஏ ஆக்கினார்கள். பேராசிரியர் பெருந்தகை, நான் மிகவும் மதிக்க வேண்டிய அன்பழகன் சாரை வந்து எதிர்த்து என்னை நிற்க வைத்தார்கள். டிஎம்கே அவர் கேண்டிடேட். நான் வந்து 10,000 ஓட்டில் அப்போ ஜெயித்தேன். அப்புறம் வாரிய தலைவராக்கினார்கள். சிட்கோ சேர்மனாக இருந்தேன். அப்போ வந்து நான் ஒன்று தான் செய்வேன். என்ன செய்வேன் என்றால், எந்த கட்சியில் இருந்தாலும் ஐ கேனாட் சர்வ் 2 மாஸ்டர்ஸ். இந்த 10 மந்திரியை பார்க்குறது, கையை காலை பிடிக்கிறது, லெட்டர் கொடுக்கறது, கண்ணில் கையை வச்சுக்கிட்டு எனக்கு பஞ்சு வாங்கி கொடுங்கன்னு கேட்குறது, யார்கிட்ட நான் எதுவுமே கேட்டதே கிடையாது. எனக்கு பண்ண வேண்டும் என்று கேட்டதில்லை. இப்போ தளபதி அவரிடம் கூட நான் வந்து ஒரு இடம் கேட்டேன். அவர் வந்து வேறு இடம் எந்த இடத்துல வேணும் நிற்கலாம் என்று சொன்னார்கள். அப்போ இந்த இடத்தில் நிற்க வேண்டும் என்று 1000 விளக்கு நான் சூஸ் பண்ணி நான் அவர்கிட்ட சொன்னபோது ரொம்ப மகிழ்ச்சியாக அந்த இடத்தை எனக்கு அளித்தார். ரொம்ப டஃப் கான்ஸ்டுவன்சி, ஜெயிக்கவே முடியாது என்று உலகம் எதிர்பார்த்த இடத்தில் கர்த்தருடைய அந்த அவருடைய கிருபையை நம்பி நான் நின்னேன். அங்கே 15,000 ஓட்டு வித்தியாசத்தில் நான் ஜெயிக்க முடிந்தது. ஒரு டர்புலண்ட் வெதர் வந்தது பாலிடிக்ஸில். வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலும் என்ன காரணம்னா, எல்லாரையும் வந்து போய் எல்லார் காலில் விழுந்து பதவியை பெற்றவன் வந்து பல பேர் இருக்கலாம். நான் வந்து எனக்கு பழக்கம் இல்லை. நான் வந்து கடவுளை மட்டும்தான் நம்புகிறேன். ஏற்ற காலத்தில் ஏற்ற விதமாக அவர் கிரியை செய்யும்படிக்கு அவர் பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள்னு சொன்னார் இல்லையா, அதை நான் நம்புகிறேன். அடங்கி இருப்பேன், அவர் என்னை உயர்த்துவார் என்று விசுவாசிப்பேன், என்னை உயர்த்துகிறார். கண்டிப்பா அங்கிள். இப்போ நம்ம பேசிட்டு இருந்தோம். 15,000 ஓட் டிஃபரன்ஸ்ல நீங்க வின் பண்ணியிருக்கீங்க. நீங்க வந்து 1000 லைட்க்கு என்னலாம் பண்ணணும்னு நீங்க வந்து டிசைட் பண்ணியிருக்கீங்க ஒன்றும் அங்கிள்? இல்லைங்க. அதாவது மக்களுக்கு என்ன தெரியுங்களா, அடிப்படை தேவை குடி தண்ணீர். ம். நல்ல தண்ணி இல்லை. இன்றைக்கி ப்ளே கிரவுண்டு, கோபாலபுரம் ப்ளே கிரவுண்ட், வள்ளூர் கோட்டை நுங்கம்பாக்கம் ப்ளே கிரவுண்டு போனேன், கில் நகர் போனேன். எல்லாம் போனோன்னே விளையாட்டு என்ன சார், சார் முதல்ல தண்ணி இல்லை சார், இங்கே நல்ல தண்ணி கொடுக்க சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. மக்கள் போகிற இடமெல்லாம் கேட்குறது நல்ல குட் வாட்டர். ட்ரிங்கிங் வாட்டர், போர்ட்டபிள் ட்ரிங்கிங் வாட்டர். அதை நான் அடிப்படையாக முதல்ல செய்யணும்னு வச்சுருக்கேன். அதேமாதிரி நல்ல சாலைகள் வேணும். என்னென்னா இவ்வளோ காலம் பிறகும் நேற்று ஒரு இடம் போனேன், 5 தலைமுறையாக குடியிருக்கேன், ஏன் ரோடு இல்லைன்னாங்க. 5 தலைமுறை. ஸோ ஐ ஹவ் இன்ஸ்ட்ரக்டட் த ஆஃபீஸர்ஸ், 1 மாத காலத்துக்குள்ளே ரோடு போடணும்னு சொல்லி போட்டுருவாங்க. அதே மாதிரி சாக்கடை நீர் தேங்கி கிடக்குது ஒரு இடத்துல போன நேரத்தில். நான் கேட்டேன், எவ்வளோ வருஷமாக தேங்கி கிடைக்கணும்? 3.5 வருடமாக சாக்கடை நாற்றம், வெறும் கொசு தொல்லை. நான் கேட்டேன், 3.5 வருஷமாக என்ன பண்ணீங்கன்னு கேட்டேன். எங்கே எல்லாத்தையும் மனு கொடுப்போம், வந்து பார்ப்பாங்க, போயிடுவோம். அப்போ நான் ஐ டோல்ட் த ஆஃபீஸர்ஸ், எவ்வளோ நாளில் பண்ண முடியும்னு கேட்டேன். அவங்க 1 வாரம்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், 1 வாரத்துக்கு பிறகு நானே சேர் போட்டு உட்காந்து பார்ப்பேன். ஏன்னா 3.5 வருடமாக இவ்வளவு நாற்றம் எடுக்கிற இடத்துல எப்படி ஜனங்க குடியிருப்பாங்க, அதை பற்றி கவலைப்படுறது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். வேலை நேற்றே ஆரம்பித்து விட்டார்கள். இன்னும் 1 வார காலத்தில் முடிப்பாங்க. இப்போ நம்ம வந்து ஜனங்கள்கிட்ட வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு முதல்ல கேட்கணும். இப்போ இன்னொரு இடத்துக்கு போனேன். சார் போன முறை இருந்தவங்க வந்தாங்க சார், கேட்டாங்க, ஆனால் செய்யலை, நீங்கள் செய்வீங்களா சார்? அப்போ நான் சொன்னேன், டைம் சொல்லுங்கள் நீங்களே என்ன, எங்களுக்கு 1 மாதத்தில் பண்ண முடியுமான்னு. ஆஃபீஸில் இப்படி திரும்பி பார்த்தேன், 1 மாதத்தில் பண்ண முடியும். அப்போ உங்களுக்கு என்னென்னா, நம்மளை நம்புகிறாங்க. நம்மளை நம்புகிறவங்கள வந்து நம்ம ஏமாற்றக்கூடாது. நம்மளை நம்புகிறவங்களுக்கு வந்து ஏதாவது செய்யணும். முடியவில்லை என்றால் ஏன் முடியவில்லை விளக்கம் சொல்ல வேண்டும். அப்புறம் நிறைய வந்து யங்ஸ்டர்ஸ் வந்து பார்க்குறேன், பல இடங்களில் வந்து இன்னும் வேலை இல்லாமல் இருக்காங்க, கஷ்டப்படுறாங்க. எல்லாரும் பிஇ. அன்றைக்கி ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு இருக்கேன், ஒருத்தர் சர்வ் பண்ணுற, தம்பி என்ன படிச்சிருக்கீங்கன்னு கேட்டேன். தயங்கினா, சும்மா சொல்லுங்கண்ணே, பிஇ சிவில்னார். எனக்கு கையை பிடிச்சிட்டா அவரை.
என்ன தம்பி சிவில் அவர் சொன்னார், ஏன் சார் நான் நீங்கள் கேட்டீங்க, நான் பதில் சொல்லிட்டேன், உங்களால் நல்ல வேலை வாங்கி தர முடியுமான்னு கேட்டார். அப்போது நிறைய பள்ளிக்கூடங்கள் இருக்கிறது, நிறைய கல்வி நிறைய இன்ஜினியரிங் காலேஜ் இந்தியா தமிழ்நாட்டில் தான் அதிகம். ஆனால் படித்து விட்டு வேலை இல்லாத இருக்கிறவர்களுக்கு என்ன செய்ய முடியும் என்பதை பற்றி எனக்கு கவலை இருக்கிறது. 1000 விளக்கில் அதை பற்றி நான் நிச்சயமாக வேலை இல்லாத இளைஞர்களுக்கு என்ன அது ஏற்கனவே தளபதி ரொம்ப அருமையாக சொல்லிட்டாங்க. எல்லாருக்கும் வந்து பட்டதாரிகளுக்கு இவ்வளோ ரூபா, டிப்ளமா படித்தவங்களுக்கு இவ்வளோ சொல்லிவிட்டார்கள். அவருடைய அடியொற்றி அவருடைய ஆலோசனை ஏற்று முதல்வருடைய அந்த ஆலோசனையை பெற்று என்ன மாதிரி செய்ய முடியும் என்பதை பற்றி நான் திங்க் பண்ணிட்டு இருக்கேன். டெஃபினட் அங்கிள். இன்னைக்கு எங்க எல்லாரும் பொறுத்த வரைக்கும் ஒரு லீடர் அப்படின்னா பவர் அப்படின்னு நாங்க யோசிக்கிறோம். பவர், ஆளுமை, அதிகாரம். ஆனா உங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு லீடர்னா என்ன அங்கிள்? ஒரு தலைவர்னா? தலைவர் கட்சியினுடைய தலைவர்னா ஏதோ மனிதாபிமானம் இருக்கணும். முதல்ல மக்களோடு மக்களாக நிற்கணும், மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளணும், தேவைகளை புரிந்து கொள்ளணும். அப்போ தான் பெரிய தலைவராக நீங்கள் தமிழ்நாட்டில் அப்படிப்பட்ட தலைவர் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். ரொம்ப எளிமையாக இருந்த தலைவர்களை பார்த்தோம். ரொம்ப ஷார்ப்பாக உடனடியாக மக்கள் பிரச்சனை தீர்க்கிற தலைவரை பார்த்தோம். முடியாதுன்னு அதிகாரிகள் சொன்னால் கூட முடிக்கிறதுக்காக தான் உட்கார்ந்துருக்கோம் அதிகாரத்தை நினைக்கக்கூடிய தலைவர்களையும் நம்ம பார்த்துருக்கோம். அதனால தான் வந்து அப்படிப்பட்ட தலைவருடைய வாழ்க்கையெல்லாம் நான் தொடர்ந்து பார்ப்பேன். யார் யார் எப்படி எளிமையாக நடந்தாங்க, எப்படி எப்படி வாக்குறுதி கொடுத்தாங்க, என்ன செய்தென்று பார்த்திருக்கிறேன். அப்படிப்பட்ட தலைவர்களை பின்பற்றி நானும் ஒரு நல்ல நிலைமைக்கு வர வேண்டும் என்று விரும்புகிறேன். நிச்சயமா அங்கிள். நீங்க ஆல்ரெடி யூ ஒன் ஹார்ட்ஸ் அங்கிள். தேங்க்யூ ஸோ அங்கிள் என்கிட்ட வந்து ஒரு ஃபியூ தலைவர்களோட ஃபோட்டோஸ் இருக்கு காட்டுங்க. அங்கிள். நீங்க வந்து அத பார்க்கும்போது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்ன ஞாபகம் வருதோ, இல்ல நீங்க யோசிச்சு கூட ஒரு லைன் உடனே இல்ல அவங்களோட வந்து உங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப் இல்ல ஏதாவது ஒண்ணு உங்களுக்கு என்ன ஞாபகம் வருதோ நீங்க சொல்லலாம் அங்கிள். ஓ ஓ ஓ எனக்கு வாத்தியார் எம்ஜிஆர் எல்லா வகையிலும். நான் ஒரு மனித நேயத்தோடு மனிதன் எப்படி நடக்க வேண்டும் என்று பைபிளில் என்ன நான் படிக்கின்றேனோ அது வாழ்க்கையிலே பார்த்த ஒரு ஒப்பற்ற தலைவர் எம்ஜிஆர். பியூட்டிஃபுல் அங்கிள். அங்கிள் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய அப்பாவை போலவே நேர்த்தியாக அந்த ஒரு திராவிட இயக்கம் அவர் கையில் இருக்கிறது, ஒரு பிரிவு அவர் கையில் இருக்கிறது. அதை வந்து பங்கம் வராமல் அந்த கட்சியை வளர்த்து கொண்டிருப்பதை பார்த்து நான் ஆச்சரியப்படுவது உண்டு. மோடி சார் வந்து பிரைம் மினிஸ்டர், எனக்கு அவர் மீது வந்து நிறைய ஒரு முறை கேட்டேன், என்னுடைய நண்பர்கிட்ட கேட்டேன், எப்படி ரொம்ப அழகாக ஆங்கிலத்திலலாம் பேசுகிறாரு, எல்லா இடத்துக்கும் இல்லை சார், அது வந்து என்னமோ சொன்னாங்க, அந்த சைடில் ஓடும் உங்கள் கேமரா. அப்புறம் இன்னொரு இடத்துல பார்த்தேன், அவராகவே பேசினார். தமிழ்நாட்டுக்கு வந்தபோது அவருடைய பேச்செல்லாம் நான் கூர்ந்து கவனிப்பேன். நிறைய பேசுகிறார், நிறைய நல்லது செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். ஆனால் அவர் மீது எனக்கு பெரிய வருத்தம் என்ன என்றால், மைனாரிட்டி மக்கள் மீது இன்னும் ஒரு சரியான அக்கறையை அவர் காட்டவில்லை என்ற வருத்தம் எனக்கு உண்டு. பேரறிஞர் அண்ணா இந்த திராவிட இயக்கத்தினுடைய வழிகாட்டி, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்பதை கற்றுத்தந்த ஒரு ஆசான். பியூட்டிஃபுல் அங்கிள். ராகுல் காந்தி இன்னும் நிறைய எதிர்பார்ப்பு மக்கள் அவரிடம் இருக்கிறது. அவர் வந்து இந்த தேசத்துக்கு பிரதமராக வர வேண்டும் என்கின்ற ஆர்வம் இருக்கிற இளைஞர்கள் அவரை சுற்றி இருப்பதை பார்க்கிறேன். ஓ அம்மா, பெண்கள் தைரியமாக அரசியலுக்கு வர வேண்டும் என்பதற்கு இலக்கணமாக அவர்கள் அமைந்தார்கள். அவர்கள் வந்து ஒரு சொல்லிலேயே தமிழ்நாட்டு பாராளுமன்ற தேர்தலில் மாபெரும் வெற்றியை பெற முடிந்ததுக்கு ஒரு காரணம், ஒரு வசனம் சொன்னார்கள். லேடியா மோடியா என்று சொன்னவுடனே தமிழ்நாட்டு மக்கள் அப்படியே பயந்து போய் இப்படி ஒரு தைரியசாலி பின்னாலே போக வேண்டும் என்று வாக்களித்த நாட்களை நான் நினைத்து பார்க்கிறேன். ஆமாம். நேற்று சட்டசபையில் அவர் பேச்சு நான் கேட்டேன். ஒரு சிறந்த ஒரு தலைவராக பரிமளிக்கக்கூடிய வாய்ப்பு அவருக்கு இருக்கிறது. நல்ல கொள்கை, சிறப்பான பேச்சு. ஆனால் ஆட்சிக்கு வருவதற்குரிய உத்தரவாதமான எதையும் அவரால் செய்ய முடியாது. அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருப்பதை இழந்து நிற்பதை பார்த்து நான் வருத்தப்படுகிறேன். இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கட்டுக்கோப்போடு வைக்க தவறிவிட்டார் என்ற வருத்தம் அவர் மீது எனக்கு இருக்கிறது. தளபதி மக்களின் நம்பிக்கை நட்சத்திரம். இன்னும் 20-25 ஆண்டு காலத்திற்கு எதிர்காலம் அவர் கையில் தான் இருக்கிறது.
தமிழக மக்கள் அவர் கையில் பத்திரமாக இருப்பார் நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. Definitely. I want to take a moment and wish our CM heartfelt congratulations. Definitely நம்ம CM ஜோசப் விஜய் அவங்க அண்ணாவை கண்டிப்பா ஒரு நாள் நம்ம போய் கண்டிப்பா. நம்ம மீட் பண்ணுவோம். நிச்சயமா அவங்களே நீங்க இன்டர்வியூ பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு உருவாகுமானால் அதில் நான் மகிழ்ச்சி அடைவேன். அதுக்கு வாய்ப்பு நிச்சயமாக Definitely. தேவன் ஏற்படுத்துவார். கண்டிப்பா. அங்கிள் மக்கள் வந்து உங்களை வந்து ஒரு விஷயத்துக்கு ஞாபகம் வச்சுக்கணும் நீங்க மறைந்ததுக்கு அப்புறம் அப்படின்னா அது என்ன விஷயமா இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? இன்னொன்று மனித நேயத்தோடு ஒரு மனிதன் இருந்தார் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்புவேன். ஒவ்வொரு நாளும் அந்த மக்களோடு மக்களாக இணைந்து நிற்க நான் விரும்புகிறேன். நிச்சயமா. அங்கிள் we really wish you all the best and ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக நாங்க எல்லாருமே ஜெபிச்சிட்டு இருக்கோம். உங்க தேங்க்யூ கூட நாங்க வந்து ஜெபத்தினால நிக்கிறோம். தேங்க்யூ. நீங்க ஒரு அமேசிங் லீடர் அங்கிள். டெஃபினட்டா அதுல வந்து டவுட்டே கிடையாது. காட் ஆல்ரெடி அநேக பேருக்கு வந்து உங்கள ஆசீர்வாதமா வச்சிருக்காங்க. இன்னும் கோடிக்கணக்கான ஜனங்களுக்கு இனிமேலும் ஆசீர்வாதமா உங்கள வந்து நிறுத்துவாங்கன்றதுல சந்தேகமே இல்ல. கங்ராச்சுலேஷன்ஸ் தேங்க்யூ. அங்கிள். உங்களுடைய அன்பான வார்த்தைகளுக்கும் என்னை பற்றி சொல்லியிருக்கிற வார்த்தைகளுக்காக நான் முதல்ல உங்களுக்கு நன்றி சொல்கிறேன். இது என்னால் ஆனது அல்ல, எல்லாம் அவரால் ஆனது. தொடர்ந்து ஜெபிப்போம். நிச்சயமா. மக்கள் நன்றாக இருக்கு, தமிழ்நாட்டு மக்கள் நன்றாக இருக்க வேண்டும், எந்த குறையில்லாமல் இருக்க வேண்டும். அதை செய்வதற்கு தேவன் நம்மை வைத்திருக்கிறார். கண்டிப்பா. நான் வந்து மொர்தெகாயை போல இருக்க வேண்டும் என்று விரும்பிய காலம் உண்டு. சின்ன பையனாக இருக்கும்போது எஸ்தர் அந்த புத்தகத்தை படித்து கொண்டே வருவேன். அப்போ நான் சொல்ல ஒரு மொர்தெகாயை போல ஒரு இடத்துல வர வேண்டும் என்று நான் விரும்பியது உண்டு. ஆனால் ஏற்ற காலத்தில் ஏற்ற விதமாய் அவர் கிரியை செய்யும்படி அவர் பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள் என்று அதை நான் நம்புகிறேன். அதனால் அவருக்கு வந்து தெரியும், இயேசுவே என்னோடு வாரும், இயேசுவே என்னோடு தங்கும், இயேசுவே எனக்கு வழிகாட்டும். அதோடு நிறுத்திக் கொள்கிறேன். நிச்சயமாக கர்த்தர் நம்ம எல்லோரையும் வழி நடத்துவார். Praise Lord. பிரைஸ் தி லார்ட்.